அப்ஸ்கில்லிங் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களை வந்து தனியாக நீங்கள் தெரியுவீங்க. there are many people like us who learn blogging, who learn languages, but there should be one factor. நம்மளை வந்து மற்றவங்களை விட டிஃப்ரெண்ட்டாக வந்து தெரிய வைக்கணும். You should not be one amongst a million, you should be one in a million. அதில் தான் நம்ம வந்து எய்ம் பண்ணணும். அண்ட் நீங்கள் கற்றுக்கிறது வந்து எதுவுமே வேஸ்ட்டாக போகாது. இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு என்றைக்காவது ஒரு நாள் அது வந்து யூஸ் ஆகும். அண்ட் இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு ஈவன் அப்ரோச் லைக் த பிக் ஃபோர்ஸ், PwC, EY, அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்காங்கல்ல, they will first see what skills you bring to the table. உங்கள் ரெஸ்யூமே வந்து ஒரு 20% or 30% is what it will sell, but அதுக்கு மேலே 70% is what skills you bring to the table. And maybe it might, you know, your resume might sustain for the first 2-3 years. அந்த 3 years of corporate life முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் ஸ்கில்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து it will determine your salary and it will even determine the life that you have. வெல்கம் டு பீயிங் சீனியஸ் வித் ஸ்ரீராம் செல்வன். இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம கூட பிரதீபா லியோ ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த பாட்காஸ்ட்டில் 3 முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்கோம். ஸோ டு ஸ்டார்ட் வித் ரைட்டிங் அஸ் அ கரியர் ஃபார் அ ஃப்ரீலான்சர். அதே மாதிரி ரைட்டிங்கை வந்து ஒரு டெக் ஃபார்மில் எப்படி கரியராக கொண்டு போகலான்னு மாதிரியான விஷயங்கள் நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் விஷயம் ஹசில் கல்ச்சர். ஸோ ஹசில் கல்ச்சர் ரியாலிட்டி அவங்க பேசியிருக்காங்க. ஹசில் கல்ச்சர் சக்ஸஸ் தரும் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு பின்னாடி இருக்க டார்க் ரியாலிட்டி பற்றி பேசியிருக்காங்க. ஸோ தேர்ட் திங் வந்து மென்டல் ஹெல்த் ஃபார் ஆண்டர்ப்ரனர்ஸ். எஸ்பெஷலி இந்த ஹசில் கல்ச்சரில் அவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில். ஸோ அதனால் மென்டல் ஹெல்த் எப்படி பாதிக்குது, ஸோ அதுலேருந்து எப்படி வெளியே வரலாம், ஸோ என்னென்ன ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ் இருக்குது, ஸோ இது மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம இந்த பாட்காஸ்ட் நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட TEDx எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களோட இந்த பாட்காஸ்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லெட் கெட் இன்டு த பாட்காஸ்ட் நவ். ஹலோ பிரதீபா, வெல்கம் டு பீயிங் சீனியஸ் பாட்காஸ்ட். Thank you so much. ஸோ உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் சொல்லிடுங்க. நீங்கள் யார்? ஓகே, ஸோ ஹாய் எவ்ரிஒன். என்னோட பேர் வந்து பிரதிபா லியோ. நான் ஒரு கம்யூனிகேஷன்ஸ் எக்ஸ்பர்ட், பேசிக்லி ஒரு எட்யூடெக் ஃபார்மில். இதுக்கு முன்னாடி நான் வந்து அமேசான் அண்ட் வால்மார்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ண மாதிரி டோட்டலி ஒரு 6 years நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட கிராஜுவேஷன் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ நான் பேசிக்லி ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் அண்ட் அதுலேருந்து நான் வந்து இ-காமர்ஸ் செக்டருக்கு மூவ் ஆனேன். அண்ட் அப்படியே கொஞ்சம் என்னையே நான் டெவலப் பண்ணிக்கிட்டு அப்ஸ்கில் பண்ணி தான் வந்து நான் ரைட்டிங் ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆனேன். ஸோ டுடே ஐ எம் ஆக்சுவலி அ TEDx ஸ்பீக்கர், ஒரு கான்டென்ட் கிரியேட்டர், போத் ஆன் LinkedIn as well as on Instagram. இப்போ நான் வந்து வேறு பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் லெவரேஜ் பண்ணணும்னு இருக்கேன். அண்ட் அலாங் வித் தேட் நான் வந்து ஒரு ரைட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் கோச் அண்ட் அ லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட். ஸோ மல்டிபிள் ஹேட்ஸ் நீ சொல்லலாம். ஓகே, இதான் உங்களோட ஷார்ட் இன்ட்ரோடக்ஷனாக யாராவது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நீங்கள் சொல்லிப்பீங்க. எக்ஸாக்ட்லி. ஓகே, இப்போ நம்ம பாட்காஸ்ட் போயிடலாம். பாட்காஸ்ட் 3 செக்ஷனாக இருக்கும். ஸ்டூடெண்ட் செக்ஷன்னா இப்போ ஒருத்தங்க கெரியர் சேஞ்ச், உங்களுக்கு ரைட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். இப்போ இது ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். ஓகே, நம்ம இதை வந்து ஃபுல் டைம் எடுக்கலான்னு மாதிரி. ஸோ ஸ்டூடெண்ட் இருக்கிறவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லாமல் ஒருத்தங்க சேஞ்ச் பண்ண நினைக்கிறாங்க, இல்லைன்னா ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் சீரியஸாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் எது மாதிரி கொண்டு போகலாம் இந்த கெரியர் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் ஸ்டூடெண்ட் செக்ஷனில் இருக்கும். ஆண்டர்ப்ரனர் செக்ஷனில் நீங்கள் தனியாக கோர்ஸ்லாம் லான்ச் பண்ணீங்கல்ல, ஸோ நீங்கள் நிறைய லேர்னிங் கோச்சிங்லாம் பண்ணுறீங்க. ஸோ அதை பற்றியானதெல்லாம் ஆண்டர்ப்ரனர் செக்ஷனில் உங்கள் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் அதை பற்றி இருக்கும். அப்புறம் பர்சனல் செக்ஷனில் நிறைய பர்சனல் கொஸ்டின்ஸ், நீங்கள் TEDxல நிறைய பர்சனல் விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஒரு உமனாக இங்கே நீங்கள் தனியாக ஏதாவது பண்ணுறீங்க, புதுசாக கெரியர் பார்த்து சூஸ் பண்ணுறீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்திருக்கும். ஸோ அதை பற்றியான விஷயங்கள்லாம் பர்சனல் செக்ஷனில் பேசிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட் செக்ஷனில் ஆக்சுவலி ரைட்டிங்னாலே ஃபஸ்ட்டு நம்ம கண்டென்ட் கிரியேஷன் ஞாபகம் வருது, பிளாகிங் தான் ஞாபகம் வரும். ஸோ இப்போது கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிளாகர் இருக்காங்க, பிளாக் படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு ஒரு நீஷ் இருக்குது, அதுக்கான ஆடியன்ஸ்லாம் இருக்காங்க. ஜென்ரலாக ஆடியன்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் இன்ஸ்டாகிராம், யூடியூப்னு அதுக்கு தான் கெட் யூஸ் டு இட்டாக இருக்காங்க. ஸோ பிளாகிங் ஸ்பேஸ் எப்படி இருக்கும், அங்கே என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது, இப்போ 2023 பிளாகிங் என்ன மாதிரி இருக்கும், அதுக்கு எப்படி ஃபியூச்சர் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிளாகிங்கிறது ஒரு லூக்ரேட்டிவான ஒரு கரியர் ஆப்ஷன். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அது இன்றைக்குமே ஒரு அண்டர் ரேட்டட் கரியர் ஆப்ஷன். எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, யூடியூப் ஒரு பெரிய ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ஏன்னா வந்து இப்போது பட்டிங் யூடியூபர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10-15 யூடியூப் சேனல்ஸ் வந்து மினிமம், ஐம் சேயிங் த பேர் மினிமம் இன் ஒரு டவுனில் வந்து ரிலீஸ் ஆகுது. அண்ட் இன் வேர்ல்ட் வைட் லெவல் நம்ம பார்த்தோன்னா தட் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் வே மோர் ஹையர். பட் பிளாகிங்னு வரும்போது எல்லாருமே பயப்படுறாங்க. என்னென்னா வந்து அதில் வந்து யூ கான்ட் கெட் ஸ்டெடி இன்கம், யூ கான்ட் கெட் கன்சிஸ்டன்ட் இன்கம். அது வந்து ஒரு பெரிய ஒரு மித். அப்படி எதுவுமே இல்லை. அதுக்கு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிளே நான் தான். பிகாஸ் ஈவன் ஐ தாட் நம்மளுக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ நான் எப்படி பிளாகிங்குள்ளே வந்தேன்னா,
I got into a mentorship from a YouTuber called Saloni Srivastava. எனக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அவங்க. அண்ட் அவங்களோட ஒரு 1.5 hours I had a call with her and immediately அவங்க சொல்லி கொடுத்த அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நான் என்னோட blog launch பண்ணேன். அண்ட் இந்த ப்ராசஸ்லேயே வந்து நான் நிறைய என்னோட டைம் வந்து I used to upskill myself. இப்போ when you go for an engineering college or medical college, they'll teach you how to become an engineer, they'll teach you how to become a doctor. பட் ஆனால் ஒரு பிளாகிங்க்குன்னு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு பிளாகிங் ஸ்கூல்லாம் இல்லை. பிகாஸ் சோஷியல் மீடியா வந்து எவ்ரி செகண்ட் இட்ஸ் கெட்டிங் இவால்வ்ட். யாருக்குமே வந்து ஒரு கான்க்ரீட்டான ஒரு டெக்ஸ்ட் புக் இல்லை இதுதான் சோஷியல் மீடியா அப்படின்னு. அண்ட் யூ ஹாவ் டு பி வில்லிங் டு புட் இன் ஆல் த ஒர்க். ஸோ நீங்கள் வந்து நிறைய கோர்சஸ் எடுக்கணும். நிறைய எல்லாருமே சொல்லுவாங்க இந்த கோர்ஸ் எடுங்க அந்த கோர்ஸ் எடுங்க. பட் வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ் நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யூ ஷுட் ஹாவ் அ வெரி ஓப்பன் மைண்ட் செட். பி வெரி ஓப்பன் டு ஃபெயிலியர். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ வாஸ் வெரி வெரி ஸ்கேர்ட். ஏன்னா நான் பப்ளிக்கில் நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன் நான் பிளாகிங்கில் என்டர் ஆகுறேன்னு. என்னோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருந்ததுன்னா, வாட் இஃப் ஐ ஃபெயில்? நான் ஒரு பப்ளிக்காக எல்லாருமே நான் கிண்டல் பண்ணுற மாதிரி நான் ஆயிடுவேன். பட் I just zoned out of it. We are way ahead of people who are thinking to start. நம்ம ஏதோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். And that's how I got into actually blogging. And today it is a very booming career. இப்போ நீங்கள் ஒரு நார்மல் ஆர்கனைசேஷனில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்லேயே வந்து கரியர்ஸ்க்கு நெக்ஸ்ட்டாக ஒரு டேப் வந்து பிளாக் தான் இருக்குது. ஸோ தட் இஸ் அ ஸ்டாண்டிங் ப்ரூஃப் டு சே தட் பிளாகிங் இஸ் நெவர் டெட். அது ஒரு பெரிய ஒரு மித், பிளாகிங் இஸ் டெட் அப்படின்னு. பட் யூ கேன் ஏர்ன் so much. அது ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் அ ரைட்டிங் கரியர். நீங்கள் அந்த பிளாக் வச்சே வந்து அது ஒரு நீங்கள் போர்ட்ஃபோலியோவாக யூஸ் பண்ணி யூ கேன் கெட் மெனி ஹை டிக்கெட் கிளைண்ட்ஸ், மீனிங் லைக் இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ். நீங்கள் உங்களோட பிளாக் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவாக நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு யூ கேன் அப்ரோச் பீப்புள் டு சே ஹே ஐ எம் அ lucrative ரைட்டர், நீங்கள் வந்து ஜஸ்ட் செக் அவுட் மை ஒர்க் அண்ட் இஃப் தே ரியலி லைக் யுவர் ஒர்க் you will get paid for that. So that's how actually I started as a writer. So என்னோட blog தான் எனக்கு வந்து ரைட்டிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு கேட்வே மாதிரி எனக்கு அது ஓப்பன் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ நிறைய நீஷ் இருக்கு. நீங்கள் எந்த நீஷ் சூஸ் பண்ணி எழுதுனீங்க உங்கள் பிளாக்ஸில்? ஓகே, ஸோ ஐ ஸ்டார்டட் வித் லைஃப் ஸ்டைல், ப்ரொடக்டிவிட்டி அண்ட் செல்ஃப் க்ரோத். எனக்கு பேசிக்கலாகவே இந்த 3 நீஷுமே வந்து அது என்னன்னு தெரியல, சம் கைண்ட் ஆஃப் அ ப்ரீ கன்சீவ் நோஷன் மாதிரி அது எனக்குள்ளேயே எனக்கு இருந்திருக்கு. அண்ட் அது அந்த மாதிரி அந்த ஜான்ரில் இருக்கிற புக்ஸ் கூட தான் நான் படிப்பேன். ஸோ ஐ நியூ அ லாட் அபவுட் இட் அண்ட் அதனால தான் நான் அதுக்குள்ளே வந்து வென்ச்சர் ஆனேன். ஸோ தீஸ் ஆர் த 3 niches which I generally practice. ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த 3 நிஷன் இருக்குன்னு. இப்போ நிறைய மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டிமாண்ட் இருக்கும், வேறு நீஷில் டிமாண்ட் இருக்கும். அப்போ எப்படி ஒருத்தவங்க மல்டிபிள் நீஷில் போகிறது நல்லதா, இல்லைன்னா ஒன்று மட்டும் ஸ்பெசிஃபிக்காக லேர்ன் பண்ணலாமா, கான்சன்ட்ரேட் பண்ணலாமா? இப்போ கிளைண்ட் அப்ரோச் பண்ணுறோன்னா இந்த நீஷுக்கு மார்க்கெட் இருக்குது இல்லைன்னு மாதிரி நிறைய இருக்கான டிமாண்ட் இருக்கும் எல்லாத்துலேயுமே. ஸோ அந்த நீஷ் சூஸ் பண்ணுறதுக்கு எந்த வே கரெக்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? வெரி குட் கொஸ்டின் ஆக்சுவலி. ஏன்னா நிறைய பேர் வந்து forget this step and they go to the end step which is monetization. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, நீஷிங் டவுன்ங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இப்போ டுமாரோ if people are gonna look at me, Prathiba is talking about lifestyle productivity, that has to hit the customers, the end user also. இப்போ நீங்கள் வந்து ஒரு வாரம் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பற்றி எழுதுறீங்க, அடுத்த வாரம் மெடிக்கல் பற்றி எழுதுறீங்க, இன்னொரு வாரம் யூஆர் ரைட்டிங் அபவுட் ஃபிட்னஸ், another week you're writing about movie reviews. So your audience is getting confused, they don't know what to expect from you. Maybe ஒரு ஸ்டிப்புலேட்டட் டைமில் உங்களுக்கு நிறைய ரீடர்ஸ் வரலாம், பட் அது ரிக்கரண்ட்டாக வராது. ஸோ தட் இஸ் ஒன் ஸ்டாண்டிங் ப்ரூஃப் டு டெல் யூ தட் யூ ஹாவ் டு நீஷ் டவுன். ஒரு நீஷில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து லைஃப் ஸ்டைல் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நாளைக்கு வந்து ஒரு கிளைண்ட் வந்து எனக்கு மெடிக்கலில் எழுதுங்கன்னா யூ ஹாவ் கூகுளே போதும். உங்களுக்கு நிறைய ஃப்ரீ இன்ஃபர்மேஷன் இருக்குது. இட் இஸ் ஈஸிலி லேர்னபிள். உங்களால் எல்லாத்தையுமே ஈஸியாக கற்றுக்க முடியும். The point is you have to just put in a bit more of effort. நீங்கள் அது கற்றுக்கிறதுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். பட் in my personal experience I would definitely say you have to niche down. நீங்கள் ஃபர்ஸ்ட் niche down பண்ணாதான் உங்களோட பர்சனல் பிராண்டிங் கேமே வந்து ஸ்டார்ட் ஆகும். கண்டிப்பாக உங்களுக்கு எதுக்காக ஃபாலோ பண்ணணுங்கிறதே கரெக்ட். நீங்கள் சொன்னீங்க ஃபைனல் ஸ்டெப் மானிட்டைசேஷன், அது முந்தின ஸ்டெப்பில் நீஷன். ஸோ ஒரு 3 ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ். நீங்கள் ஸ்டெப் 1 இதை பண்ணுங்கள், ஸ்டெப் 2 இதை பண்ணுங்கள், ஸ்டெப் 3 இதை பண்ணுவீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி சொல்லுவீங்க ஒரு 3 ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ்? ஸோ ஸ்டெப் 1 வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் வை. இப்போது எல்லாமே நம்ம லைஃப்பில் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இப்போது வெரி சிம்பிள், ஐ வாண்ட் டு க்ளீன் த டிஷ்ஷஸ்ன்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது என்கிட்ட why do you want to wash the dishes னா எனக்கு என்னோட கிச்சன் க்ளீனாக இருக்கணும். as simple as that. அண்ட் அதே மாதிரி if you want to start a personal branding journey or a blog,
you have to have a purpose. It might be as simple as you want to earn money, or it can be about எனக்கு என்னோட 9 to 5 job விட எனக்கு தனியா தெரியணும் அதனாலயும் இருக்கலாம். See, your whys can be different, but the very first step is you have to understand the purpose. நீங்க எதுக்கு இதை ஸ்டார்ட் பண்றீங்கன்னு உங்களுக்கு அந்த ரியலைசேஷன் இருக்கணும். It's not to show others, but to show yourself that you're doing this with a purpose in your heart and your mind. So ரெண்டுமே வந்து correlate ஆகணும். And second thing, after you've actually decided the purpose, you have to be willing to experiment. நீங்க நிறைய வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். லைக் மற்ற காம்படிட்டர்ஸை கூட நீங்க அனலைஸ் பண்ணணும். எது வந்து கரெக்டாக போகுது, எது கரெக்டாக போகல அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். சம்டைம்ஸ் இட் மைட் ஒர்க் ஃபார் தெம், சம்டைம்ஸ் இட் மைட் ஒர்க் ஃபார் யூ பெட்டர். அண்ட் அந்த டைமில் தான் யூ ஹாவ் டு நீஷ் டவுன். அந்த நீஷிங்கில் தான் வந்து நீங்கள் நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் ஆஃப்டர் நீஷிங் யூ ஹாவ் டு ஸ்டார்ட். அப்படியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். நிறைய பேர் வந்து ஒரு பதட்டமாகவே இருப்பாங்க. நான் ஸ்டார்ட் பண்ண வேணாம், நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த மந்த் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், மண்டே ஸ்டார்ட் பண்றேன், வேணாம் இந்த நாள் நல்லா இல்ல, இன்னைக்கு வந்து ரீடர்ஷிப் இருக்காது, அடுத்த வீக் இல்லனா ஒரு வீக் எண்ட் நான் ஸ்டார்ட் பண்றேன். அண்ட் that's where the whole Friday ஆனாதா engagement ஜாஸ்தியா இருக்கும். Correct, that's where the whole thing goes you know like haywire. அப்படி பண்ணவே கூடாது. நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த நிமிஷமே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடணும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு 10 வீடியோ எடுத்துட்டு நான் ஆரம்பிக்கிறேன், இல்லை 10 பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு நான் இது பண்ணுறேன். கரெக்ட். ஸோ மொதல் பாட்காஸ்ட்டில் பண்ணுற தப்ப திரும்ப 10லையும் கரெக்ட் பண்ணவே முடியாது. நீங்கள் 10 ரெடி பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பிளான் பண்ண உடனே ஸ்டார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடணும். அந்த ஃபீட்பேக் வச்சு அடுத்தடுத்து ப்ராக்ரஸ் பண்ணாதான் கரெக்டாக போயிட்டு இருக்கோம். நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்கள் ஒரு 10 ஒர்க் பண்ணி முடிச்சு தான் ஆரம்பிக்கணும்னா அந்த டே வரவே வராது. லைஃப்பில் அந்த டே இல்லை உங்களுக்குன்ட்டு. ஓகே, 3 ஆக்ஷனல் ஸ்டெப்னா இதை சொல்லுவீங்க. ஸோ நான் கேட்டிருந்தேன் 2023 எவ்வளோ ஸ்கோப் இருக்குன்ட்டு. ஸோ இதை வந்து ஸ்டடி கரியர் பார்த்து சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க நீஷும் முடிவு பண்ணிட்டாங்க, சரி நான் என் லைஃப் ஸ்டைல் தான் எழுத போகிறேன்ட்டு. ஸோ அவங்க எழுதுறாங்க, அது எப்படி கொண்டு போய் ஆடியன்ஸில் சேர்க்கறது, இந்த டார்கெட் ஆடியன்ஸ்கிட்ட நான் எழுதுறேன், நான் என்ன எப்படி வாய்ஸ் அவுட் பண்ணிக்கிறது கரெக்டாக? ஓகே, வெரி ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூ ஹாவ் டு பி ஷேம்லெஸ் இன் ப்ரமோட்டிங் யுவர் செல்ஃப். அதாவது செல்ஃப் ப்ரமோஷன். எக்ஸாக்ட்லி. இப்போ see we are not movie stars, நம்ம ஒன்றும் பெரிய ஸ்போர்ட்ஸ் லெஜெண்ட் அந்த மாதிரியும் இல்லை ஃபார் பீப்புள் டு நோ அஸ் யூனோ. அப்படியே ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து நம்மளே வந்து அட்வர்டைஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் யூ ஆர் த பெஸ்ட் ப்ரொமோட்டர். உங்களை வந்து நீங்கள் விட யாருமே உங்களை நல்லா அட்வர்டைஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் நீங்கள் அதை பப்ளிக்காக நீங்கள் சொல்லிடணும். irrespective of the consequences, நீங்கள் குவிட் பண்ணுறீங்களோ இல்லை அதை கண்டினியூ பண்ணுறீங்களோ, யூ ஹாவ் டு அனௌன்ஸ் இட் டு த மீடியா, அதாவது சோஷியல் மீடியா அம்சிங். ஸோ அந்த நீங்கள் அனௌன்ஸ் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு அக்கௌண்டபிலிட்டி மைண்ட் செட் வந்துடும். ஓகே, நான் சொல்லியிருக்கேன் இவங்க கிட்ட. பிகாஸ் I'll be very honest with you, எனக்கும் நிறைய வாட்டி I've had burnouts but ஆனால் அந்த டைமில் I would have put an Instagram story saying 4 o'clock இந்த blog post வரும். அண்ட் எனக்கு என்னன்னா I'll be thinking I should not cheat my readers. ஓகே, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், I have to write. ஸோ அந்த மைண்ட் செட் எப்போவுமே இருக்கு. அண்ட் யூ ஷுட் like have a portfolio in the sense நீங்கள் ஒரு சிம்பிளான ஒரு வெப்சைட், ஒரு Wix or WordPress. If you don't know WordPress also, not to worry, you can use Wix. Drag and drop templates வச்சு ஈஸியா ஒரு வெப்சைட்டை நீங்க கிரியேட் பண்ணிட்டு ஸ்டார்ட் ரைட்டிங். அண்ட் நீங்க அதை எழுதுற அந்த ஆர்டிகல்ஸை வந்து இன்ஸ்டாகிராம்ல ப்ரமோட் பண்ணுங்க, லிங்க்டின்ல ப்ரமோட் பண்ணுங்க, வாட்ஸ்ஆப்ல ப்ரமோட் பண்ணுங்க, ட்விட்டர்ல. be shameless in promoting. As long as people know okay இவங்க ஒரு ரைட்டர் அப்படின்னு தெரியற வரைக்குமே you have to promote yourself. Okay, this is the proper way. நம்ம எப்படி ரீச் அவுட் பண்றதுக்கு ஆடியன்ஸ். கரெக்ட். ஓகே, நீங்கள் விக்ஸ் சொன்னீங்க, இதுவும் சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலி வேர்ட் ப்ரெஸ்ஸுமே. ஸோ அதை ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க, அது என்னது? ஏன்னா எழுதுகிறவங்க நிறைய பேர் டெக்னிக்கலாக இருக்க மாட்டாங்க. அப்போது அதை எப்படி அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம்? நீங்கள் ஆக்சுவலி எப்படி அதை ஃபிகர் அவுட் பண்ணீங்க? விக்ஸ் ஆகட்டும், ஆக்சுவலி நீங்கள் ஏரோநாட்டிக்கல் தான் படிச்சிருந்தீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டும் இல்லை. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் வெப்சைட் நீங்கள் எப்படி லான்ச் பண்ணீங்க, எந்த பிளாட்ஃபார்மில்? I launched it actually in Wix. ஸோ நான் சொன்ன மாதிரி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பியூர் ஃபிசிக்ஸ் தான். எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஐ டோன்ட் லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதனால தான் நான் பயாலஜியே எடுத்தேன் என்னோட 11th கிரேட்ல கூட. அண்ட் நான் ஏன் விக்ஸ் சூஸ் பண்ணேன்னா, விக்ஸ் வந்து இட்ஸ் நாட் டூ டெக்னிக்கல். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. விக்ஸ்க்கு வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. அதை நான் எப்படி சூஸ் பண்ணேன்னா, லைக் ஐ டோல்ட் யூ ரைட், நான் ஒரு மென்டர்ஷிப் போயிருந்தேன். என்னோட யூடியூபர் மை பிகெஸ்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சலோனி ஸ்ரீவாஸ்தவா, அவங்க வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஷி கேவ் மீ 2 ஆப்ஷன்ஸ், either you go for WordPress இல்லைனா விக்ஸ். நான் WordPress ட்ரை பண்ணப்போ லைக் கொஞ்சம் வெப் டெவலப்மெண்ட், வெப் டிசைனிங் அதெல்லாம் ஒரு டெக்னிக்கலான ஒரு பர்சனுக்கு தான் கொஞ்சம் பேசிக் டெக்னிக்கல் இருந்தா தான் WordPress டெவலப் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி. அண்ட் நான் நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்ததுக்கு அப்புறம் கூட எனக்கு அது காம்ப்ரிஹெண்ட் பண்ணவே முடியல. ஐ நீடட் ஹெல்ப். ஸோ
அந்த டைமில் தான் ஐ கேம் த்ரூ விக்ஸ். விக்ஸில் வந்து சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு அவங்களோட சப்போர்ட் பேஜ்லேயே இருக்குது. ஸோ நான் ஒரு லிங்க்ல வந்து ஐ மீன் ஒரு விண்டோவில் வந்து I'll have that சப்போர்ட் பேஜ். இன்னொரு இதில் வந்து அப்படியே நான் அவங்க சொல்ல நான் வந்து என்னோட ப்ரொஃபைலை வந்து ஐ மீன் மை வெப்சைட்டை வந்து நான் பில்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். நீங்கள் சப்போர்ட் பேஜ் சொல்கிறதுமே பிளாக் தான். கரெக்ட், that is also a blog. பிளாக் தான், டெக்னிக்கல் பிளாக். அதில் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்கும், டவுட்ஸ் இருக்கும், டிப் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிளாகிங் வந்து எல்லா ஸ்டெப்லையுமே தேவை தான். ரைட்டிங்கிறது ஒரு மச் நீடட் ஒன் தான், இப்போவும் சரி ஃபியூச்சர்லையும் சரி. ஓகே, அப்புறம் அந்த ப்ராசஸில் என்ன இருந்துச்சு? அது மாதிரி இதை பார்த்து நீங்கள் எழுதிட்டு செஞ்சு முடிச்சிட்டீங்க. ஹோஸ்டிங் எல்லாமே பார்த்து? எஸ், நான் ஹோஸ்டிங் வந்து GoDaddyல பண்ணேன். அண்ட் ஈவன் விக்ஸ் ப்ரீமியம் நான் எனேபிள் பண்ணேன் பிகாஸ் ஐ வாண்டட் டொமைன் ஃபார் மீ. ஏன்னா வந்து இப்போ நம்ம டொமைன் வந்து நம்ம ஃபஸ்ட்டே வாங்கிடணும், அப்போ தான் நம்மளோட வெப்சைட் வந்து ட்ரஸ்ட் வர்தின்னு ரீடர்ஸ்க்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வெப்சைட் நேம் வந்து www.millennialbeing.com. இப்போ நான் டொமைன் வாங்காமல் இருந்திருந்தேன்னா இட் வுட் ஹவ் பின் சம்திங் லைக் millennialbeing.com-wix-123 at. இட்ஸ் நாட் ப்ரொஃபஷனல். நீங்கள் வந்து ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் சொல்லும் போதே அவங்க they might not even pay attention. ஆமா, ட்ரஸ்ட்வர்தியா இருக்காது. எக்ஸாக்ட்லி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நீங்க வெப்சைட் கிரியேட் பண்ணும்போதே சைட் பை சைட் நீங்க ஹோஸ்டிங்கும் பண்ணுங்க. யூ கேன் either do it via Wix, பட் எனக்கு GoDaddyல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஐ நோ ஹவ் GoDaddy works. ஸோ அதனால நான் வந்து ஒரு ஜஸ்ட் நார்மல் ஃபீஸ், நாட் ஸோ எக்ஸ்பென்சிவ் அண்ட் ஆல், இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஐ வுட் ஹவ் ஸ்பெண்ட் அரௌண்ட் 1000 rupees. ஓகே, ஒன் டைம் பேமெண்ட் ஃபார் a year. ஓகே, டொமைன் சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி. எல்லாமே அந்த வெப்சைட் பிரீமியம், ஆமா, விக்ஸ் பிரீமியம் ஆக்கிறதுக்கும் டொமைன் ஹோஸ்டிங்க்கும் எல்லாமே சேர்த்து 1000 itself is big. கம்மியாக தான் நான் பண்ணேன், மேபி 800 or 700, I don't remember. ஓகே, உங்கள் கார்ப்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே. இப்போ ஃப்ரீலான்சராக நீங்கள் பண்ண கிக் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பண்ணீங்க? அது கிடைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு ஆக்சுவலி? ஓகே, ஸோ என்னோட ஃப்ரீலான்ஸ் கரியர் வந்து ஆக்சுவலி ஸ்டார்டட் டியூரிங் த COVID-19 பேண்டமிக். ஓகே, அண்ட் அந்த டைமில் எனக்கு நிறைய எக்ஸ்ட்ரா டைம் இருந்தனால ஐ யூஸ் டு ஜஸ்ட் கோ த்ரூ ஆல் தீஸ் கோர்சஸ். அதெல்லாம் பண்ணி தான் வந்து நான் அவங்க சொல்கிற அந்த எக்ஸாக்ட் ப்ளூ பிரிண்ட்டை நான் ஃபாலோ பண்ணலை. நான் கொஞ்சம் ட்வீக் பண்ணிக்கிட்டேன். லைக் இஃப் தே சே ஃபாலோ அப் வித் 50 clients at one stretchனா என்னால் அப்படி பண்ண முடியாது. இட் வுட் பி லைக் ஸ்பேமிங். இப்போ என்கிட்ட வந்து ஒரு 50 பேர் வந்து ஹே ஐ எம் கிவிங் திஸ் போர்ட்ஃபோலியோ ஜஸ்ட் செக் இட் அவுட்னா ஆப்வியஸ்லி ஐ வில் நாட் செக் இட் அவுட் 50 people at once. ஸோ ஐ இமேஜின் மை செல்ஃப் ஆஸ் தட் கிளைண்ட். அண்ட் அவங்களோட ஷூஸ்லேருந்து நான் யோசிச்சு பார்த்தேன், ஓகே நம்ம இப்படி மெயில் டிராஃப்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் தேங்க்ஸ் டு மை 9 to 5 job I knew how to draft a perfect mail that sells, that converts. And it was not through LinkedIn. So நான் first வந்து Facebook group வழியாக தான் வந்து I got my first gig. Facebook group. Exactly. Facebook வந்து it's not just social media site. It's like you have so much of groups. அங்கே வந்து you have certain groups like remote content writing jobs. அந்த மாதிரி நீங்கள் content writingனு தேடினாலே நிறைய groups அதில் இருக்கும். So you have to pitch to each client. நிறைய பேர் ரிப்ளையே பண்ண மாட்டாங்க, but you have to keep on trying. And ஒரு நாளைக்கு I used to pitch to 10 to 15 clients, அவ்வளோதான். பிகாஸ் எனக்கு I didn't want to overdo it. ஆமாம், பட் ட்ராக் பண்ணதும் ஈஸியாக இருக்கும். எவ்வளோ பேர் பேசியிருக்கோம், கன்வர்ஷன் ரேட் எப்படி இருக்குன்னு ட்ராக் பண்ணுறது. எக்ஸாக்ட்லி. அண்ட் மை ஃபர்ஸ்ட் கிளைண்ட் if I remember was actually அது வந்து ஒரு மொபைல் சர்வீஸ் பண்ணுற ஒரு இது. ஸோ நீங்கள் என்னோட நீஷ் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் செல்ஃப் க்ரோத், அதுக்கும் டெக்னிக்கலான மொபைல் சர்வீஸிங்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அண்ட் எனக்கு அவங்க ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போதே ஐ ஆக்சுவலி தேங்க் தட் கிளைண்ட் பிகாஸ் ஹீ ஹேட் தட் ஃபெய்த் இன் மீ. ஹீ நியூ, எனக்கு போர்ட்ஃபோலியோ கூட இல்லை அவர்கிட்ட காட்டுறதுக்கு, பட் ஹீ ட்ரஸ்டட் இன் மீ ஆஃப்டர் வி காட் ஆன் அ ஒன்-on-one கால். அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட சொன்னார், ஐ ட்ரஸ்ட் தட் யூ வில் டூ அ குட் ஜாப், அண்ட் ஹீ கேவ் மீ அ couple of days time and I did a 500 word-ish blog post. Okay. And I think I got paid around 600 or 700. That was very big for me. Okay. It is still very big for me. Indian client? Indian client தான். Okay. நீங்க US clients இல்லனா Europe clientsலாம் ட்ரை பண்ணி அப்ரோச் பண்ணிருக்கீங்களா? First வந்து அப்ரோச் பண்ணப்போ obvious questions they wanted is portfolio. Okay. And how many brands I worked with. So first question itself is how many brands have you worked with? Show me your work. So I didn't have that. நீங்க அத்தாரிட்டியா இருக்கணும், இந்த டொமைன்ல அத்தாரிட்டியா இருந்தா தான் அவங்கள அப்ரோச் பண்ணதுக்கு முடியும். சோ இப்போ ஒருத்தங்க ஸ்டார்ட் பண்றாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி லோக்கல் குரூப்ஸ்லயே ஆமா பியர் கூடயே வர்க் பண்ணி கூட அவங்க வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணாங்கன்னா கரெக்ட். கரெக்ட்டா இருக்கும். ஆமா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் Facebook groups. இப்போ லிங்க்டினே வந்து இட்ஸ் a gold mine, right? நான் ஸ்டார்ட் பண்ணும்போது லிங்க்டின் வந்து it was there, but அது எப்படி இருந்ததுன்னா it was a job networking site, but now it's like a whole content creation platform. So இப்போ நீங்க ஃபேஸ்புக்கை விட லிங்க்டின்ல அப்ரோச் பண்ணீங்கன்னா I think you will get clients way faster
within even a day you would get one client. கண்டிப்பா அது சொல்லுவாங்க. LinkedInல வரவங்க ஸ்பெண்டிங் பண்ண கெபாசிட்டியோட இருப்பாங்க, அந்த மைண்ட் செட்டோட இருப்பாங்க. Exactly. என்டர்டெயின்மென்ட்க்கு வர மாட்டாங்க, ஒரு வொர்க் முடிக்கணும்ங்கற ஒரு பாயிண்ட்ல தான் வருவாங்க. கரெக்ட். ஸோ அதே மாதிரி சொன்னீங்க கோல்ட் மெயில் சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் ரீசெண்டாக 2-3 பேர் மீட் பண்ணேன் பாட்காஸ்ட் மூலமாக. அவங்க எல்லாருமே கோல்ட் மெயில் மூலமாக சக்ஸஸ் பார்த்தவங்க. ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு தமிழில் பெருசாக கோல்ட் மெயிலிங் பற்றி நிறைய பேர் பேசுறது இல்லை, நானும் கேட்டதில்லை. நான் நிறைய பார்த்தது நார்த் இந்தியன்ஸ் பேசி பார்த்துருக்கேன், இல்லை யூஎஸில் பார்த்துருக்கேன். ஸோ ஒரு கோல்ட் இமெயிலிங்னா என்னன்னு சொல்லிடுங்க. அதுக்கு ஒரு டெம்ப்ளேட் மாதிரி, பர்ஃபெக்ட் டெம்ப்ளேட் சொல்ல முடியாது, ஓவராலாக இது மாதிரி ஒரு டெம்ப்ளேட் இருந்துச்சுன்னா சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் மாதிரி ஒரு சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு பெரிய ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. என்னென்னா வந்து யூ நீட் டு ஹேவ் ஷேக்ஸ்பியர் லெவல் ஆஃப் இங்கிலீஷ் டு ரைட் அ கோல்ட் இமெயில். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கோல்ட் இமெயில்னால் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு தெரியாதவங்க கிட்ட நம்ம எப்படி நம்மளை வந்து பிச் பண்ணுறோம், நம்ம எப்படி அவங்கக்கிட்ட நம்மளோட சர்வீசஸை இது பண்ணுறோம், அதுதான் சிம்பிள் பை பேசிக் டெஃபினேஷன், அதுதான் கோல்ட் இமெயில். யா. ஸோ இப்போது நீங்கள் வந்து ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் அட்ரெஸ் தெம். நீங்கள் டைரெக்டாக வந்து எனக்கு ஒரு ஒர்க் கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. யூ ஹாவ் டு ஃபாலோ தெம் ஃபார் அ வைல். நீங்கள் அவங்களோட ஒர்க் ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணிவிட்டு, how I do it is like generally if I want to pitch to a client, நான் அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுவேன். அவங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க், வாட் ஆர் தே டூயிங் அப்படின்னு நான் பார்த்துட்டு I'll tell them, hey, I saw this post on XYZ and I really loved it. என்னோட டேக்அவேஸ் இதுதான். I'll first establish a relationship with them, ஒரு professional relationship. அதுக்கப்புறமா immediately I'll pitch to them saying, hey, if you have some time, I would love to walk you through the services that I offer. I've been observing your posts and I feel like it could do a lot more better than what it is doing right now. Okay. So அவங்களோட போஸ்ட்ல வந்து நான் ஒரு குறைய நான் கண்டுபிடிக்கல, but I'm telling them they can do way better than what they are doing right now. And அப்படி நம்ம பேசும்போது தான் people might feel like, okay, maybe if I have her on my team, it might be an addition. So this is exactly how you should pitch to ஓகே. அந்த டெம்ப்ளேட்ல ஃபர்ஸ்ட் வந்து கிரீட் பண்ணிக்கணும், இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும். ஒரு கனெக்ஷன் உருவாக்குறதுக்கு அவங்க யாருக்குமே போட்ட கண்டென்ட்ல இருந்து இந்த விஷயத்த பார்த்தேன், எனக்கு இது இம்ப்ரெசிவா இருந்துச்சு, இல்லைன்னா இதுல நீங்க நல்லா பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் சேல்ஸ் பிட்ச் இருக்கணும். அதான் ஒரு மாதிரி. நீங்க நிறைய உங்களோட லிங்க்டின் போஸ்ட்ல பார்த்தது கோர்ஸ் நிறைய படிக்கிறது பற்றி பேசியிருந்தீங்க, ஸ்கில் ஷேர் பற்றியும் பேசியிருந்தீங்க. நான் ஸ்கில் ஷேர் லாஸ்ட் 2-3 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். இந்த வீடியோகிராஃபி ஆகட்டும், பாட்காஸ்டிங், நிறைய விஷயங்கள் அதில் தான் படிக்கிறேன். ஸோ ஸ்கில் ஷேர் பற்றியும் இங்கே அதிகமாக பேசிக்கிறது மாதிரி இருக்கு. ஸோ ஸ்கில் ஷேர்னா என்னது, அது எவ்வளோ வேல்யூபிள்ங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகே, ஸ்கில் ஷேர் வந்து நான் எப்படி got used to it na. நான் ஒரு யூடியூப் சேனல் பிக்கப் லைன்ஸ்னு சொல்லிட்டு, I don't know if many people know it, but it's a very good channel for minimalism and self growth, and at the same time some recipes like minimalist recipes. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த சேனல் வந்து it's the best channel. சேனல் பேர் சொல்லுங்க ஒரு வாட்டி. Pickup lines. Not lines. Okay. It's lines. Okay. So அதுல வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களோட எல்லா வீடியோஸுமே it's sponsored by Skillshare or it is either sponsored by Audible. Okay. So I was very curious to see what is the Skillshare. So avangaloda link in the description box na click pannite I got an offer wherein Skillshare premium I got it for 2-3 months, 90 days I think. Yeah, it was இப்போ 1 month ஆயிட்டாங்க. அந்த நீங்க 2 years முன்னாடி பாத்துட்டீங்க. 2 years, yeah. அப்ப 2 months 2019 end la, and it was about 90 days of free Skillshare premium, and after that ஒரு fee of about 1500 or 1600 rupees yearly அவ்வளவுதான் இருக்கும். No, it was about monthly. Okay. And see, if you think about it, it's not such a big amount. ஏன்னா வந்து அந்த Skillshare platformலே it's something which is similar to a platform known as masterclass, wherein the actors itself come and teach you acting. அந்த மாதிரி you have professionals who are experts in that field, they are coming and teaching you. If you know, there is a YouTuber known as Ali Abdal. Avanga vande he'll talk about books, he'll talk about his keyboard techniques, how he types very fast. Like I was so mesmerized enak on the platform paathu na, how did I miss this for so many years? And on the platform மூலமா I came to know about Coursera. Okay. Coursera, Udemy, அந்த பிளாட்ஃபார்ம் மூலமா தான் actually I came to know about other platforms. Okay, the Skillshare மூலமா Coursera தெரிய வருது. Okay. Yes, correct. And அவங்களோட courses வந்து என்னன்னா, it's not 8 hours 10 hours courses. Bite sized இருக்கும். Like there are courses even for 30 minutes, courses lasting even for 60 hours. Beginner to expert level. And நம்மளுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே அங்க ஒரு instructor ask அப்படினு something some kind of a section is there. tab இருக்கும் actually. Exactly. Projects go tab இருக்கும், FAQ ஒன்னு இருக்கும்.
and I used to constantly interact with the instructors and அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணுவாங்க. ஈவன் இஃப் தேர் டைம் இஸ் யூரோப்பியன் ஆர் US டைம், வித்தின் 24 hours they used to reply to me. And அவங்க என்னன்னா அவங்க கூட படிக்கிற எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ், லைக் மை கோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ, யூ நோ, தே வர் ஸோ இன்ஸ்பிரேஷனல், மோட்டிவேட்டிங். எனக்கு ஐ டென்ட் ஃபீல் லைக் குவிட்டிங். ஸோ அதான் சொல்கிறேன், அந்த கம்யூனிட்டி பில்டிங் தான் எனக்கு அப்போ தான் அந்த கம்யூனிட்டியோட ஒரு வேல்யூ புரிஞ்சிச்சு. ஆமாம், அந்த ப்ராஜெக்ட் டேப்லையுமே நம்ம ப்ராஜெக்டை போட்டால் அவங்க கோர்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் ரிவ்யூ பண்ணுற மாதிரியே பியர்ஸும் ரிவ்யூ பண்ணுவாங்க. கரெக்ட், இது நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லை, மாற்றலான்ட்டு. அண்ட் த பெஸ்ட் திங் இஸ் நோபடி இஸ் தேர் டு கிரிட்டிசைஸ் யூ. அதாவது நீங்க நல்லா இருக்கணும் தான் அவங்க நினைக்கிறாங்க. தே வாண்ட் யூ டு இம்ப்ரூவ் ஆன் யுவர் செல்ஃப். நோபடி இஸ் கோனா சே இது நல்லாவே இல்லை, இது கேவலமா இருக்கு, அந்த மாதிரி ஒரு வேர்டு யாருமே அங்கே சொன்னதில்லை. யூ கேன் டூ திஸ் அ லாட் பெட்டர் அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது யூ ஃபீல் லைக் புஷிங் த பவுண்டரிஸ், இன்னும் கொஞ்சம் கூட நம்ம பெட்டரா பண்ணலாமே அப்படின்னு. கண்டிப்பாக அது ஒரு நல்ல கம்யூனிட்டியாகவும் இருக்கும். ஆக்சுவலி நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் மாதிரி படிக்கிறவங்களுக்கு ஸ்கில் ஷேர் பயங்கர இருக்கும். நீங்கள் மில்லியனர் ஃபாஸ்ட் லைன் புக் வச்சுருந்தீங்கல்ல, அதை பார்த்தோன்னா அலி அப்துல் ஞாபகம் தான் வந்துச்சு. நான் கேட்கணும்னு நினச்சேன், நீங்கள் அவங்க வீடியோ பார்ப்பீங்களான்ட்டு. நம்ம அலி அப்துல் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான சேனலில், அவருமே சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது. ஆக்சுவலி அவரோட டீப் டைவ், அதோட இன்ஸ்பிரேஷன்லாம் சேர்ந்து தான் ஆக்சுவலி பாட்காஸ்ட் எல்லாமே. அப்புறம் ராஜ் சம்மானி பார்ப்பீங்களா, ஃபிகரிங் அவுட்னு? I think a lot of my community members are talking about that. நான் அவ்வளவா நான் படிச்சதில்லை, but I have heard about this. Okay, ராஜ் சம்மானி அப்புறம் அலி அப்துல் தான் இன்ஸ்பிரேஷன் ஆக்சுவலி பாட்காஸ்ட் பண்றதுக்கு. ஆனா அவங்களும் பாத்தீங்கன்னா நீங்க அலி அப்துல் டீப் டைவ் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். வேற டொமைன்ல இருக்கவங்களை இன்டராக்ட் பண்ணி அந்த டொமைனை பத்தி நல்ல டீப் நாலேஜ் கூட கொடுப்பாங்க. டீப் டைவா அந்த டொமைனுக்குள்ள போவாங்க. ஸோ அதே மாதிரி தான் ட்ரை பண்ணி ஃபிகர் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் நானும் இப்போ. ஸோ அதே மாதிரி உங்களோட கோர்ஸ் பார்த்தேன் நான், கோர்ஸ் லான்ச் பண்ணியிருந்தீங்க. டெஸ்டிமோனியலில் பார்த்தா ரிவ்யூ கொடுத்தவங்க எல்லாமே விமனாக தான் இருந்தாங்க. ஆக்சுவலி ரைட்டிங்கும் விமன் தான் ஒர்க் ஆகுதா, இல்லைனா பாய்ஸ் ட்ரை பண்ணுறது இல்லையா, இல்லை நீங்கள் யாரையும் கோச் பண்ணியிருக்கீங்களா ஸ்பெஷலாக? No, see, if you ask people around me, I am not someone who is like, now feminist தான், but I don't just cater to women. எனக்கு அந்த ஒரு gender bias இல்லை. And எனக்கு என்னன்னா, like I have coached even more people, but testimonialsக்கு வந்து I've only kept it that much because I don't want to overload the page with testimonials. But ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரியே கோஇன்சிடென்ட்லி என்னோட குரூப்பில் நிறைய பேர் வந்து உமனாக தான் இருந்திருக்காங்க. I don't know why, maybe I had about like 5 to 6 men in my coaching group. அவ்வளோதான், அதுக்கு மேலே அது அமைஞ்சதில்லை. I don't know what is it with me, or maybe they don't want to get coached, or I don't know. இல்லனா அது அப்படி இருக்கு போல, இந்த இது இவங்க பண்ண கரெக்ட்டா இருக்கும். கரெக்ட். நானும் லிங்க்டின்ல 2 கோஸ்ட் ரைட்டர்ஸை மீட் பண்ணி ஆக்சுவலி இன்டராக்ட் பண்ணேன். அவங்க ரெண்டுமே விமன் தான். ஓகே, டெஸ்டிமோனியல் பார்க்கும்போது தான் ஹிட் ஆச்சுது. ஓகே, இங்க அங்க பேலன்ஸ் இல்ல போலன்ட்டு. நீங்க கோச் பண்ணிருக்கீங்க? Yeah, I have definitely coached. Like it's not just entrepreneurs இல்ல, என்னோட ஸ்டூடண்ட்ஸ் ஓட கிராஃப் எப்படி இருக்கும்னா, even from 17-year-olds to orthopedic surgeons, cardiac surgeons. I have had even doctors coming into my coaching program as well, which is like எனக்கு அது இன்னும் ரொம்ப என்கரேஜ்மெண்டா இருக்கு. because அவங்களோட அவ்வளோ ஹெக்டிக்கான ஒரு லைஃப் ஸ்டைல்லேருந்து they want to still learn, which is making me push harder. And அவங்க எல்லாருமே they were all like very busy professionals. So yeah, உங்க கோர்ஸ் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க. ஆக்சுவலி எங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், அந்த கோர்ஸ் என்ன மாதிரி வீக்லி பேஸ்ல இருக்குமா, மந்த்லி பேஸ்ல இருக்குமா, அந்த மாதிரி எக்ஸாக்ட்டா எப்படி எக்ஸ்பிளைன்? ஷூர். ஸோ இப்போ என்னோட கோச்சிங் ப்ரோக்ராமோட பேர் என்னன்னா மில்லேனியல் பிளாகர்ஸ் ஹப். ஸோ ஐ ஹவ் 2 levels of coaching program. One is basically in blogging. அதாவது என்னன்னா, ஈவன் இஃப் சம்ஒன் லைக் இப்போ நீங்கள் கேட்குறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த ஸ்கில்ஸுமே இல்லை நீங்கள் நினச்சிங்கன்னா கூட, ஐ வில் ஹெல்ப் யூ டு பிரிங் தட் ஸ்கில்ஸ் அவுட் அண்ட் என்ஷூர் தட் யூ ஏர்ன் சம்திங் அவுட் ஆஃப் தட் ஸ்கில். ஸோ அதுதான் என்னோட ஜாப். அண்ட் ஒன் ஆஃப் த மெயின் திங்ஸ் இன் மை கிளாஸஸ், இட்ஸ் அ நோ ஜட்மெண்ட் கிளாஸ். நான் அதை கிளீஷேடாக எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டே இருப்பேன். லைக் I don't have any judgments with my students. No doubts is very small or very big. எல்லாமே doubts தான். And that is done in individual program as well as coaching, group coaching program. Group coaching எப்படி இருக்கும்னா ரொம்ப ஜென்ரலைஸ்டா இருக்கும். Like I can't pay special attention to 1 or 2 students. ஆனா பர்சனலைஸ்ட் என்னன்னா, உங்களுக்குன்னு ஒரு கரிக்குலம், உங்களுக்குன்னு சொல்லி ஒரு டைம், உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பேட்ச். இட்ஸ் அ பேக்கேஜ். லைக் உங்களுக்காகவே நான் தனியா வந்து ஸ்பெஷலைஸ்டா அப்படியே உங்களுக்கு பேக்கேஜ் பண்ணி நான் கொடுப்பேன். அண்ட் ஐவ் ஹேட் ஈவன் கிளைண்ட்ஸ் லைக் இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் வந்து எனக்கு மார்னிங் 3 AM மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ ஐ ஒர்க் ரவுண்ட் த கிளாக். அவங்க மேபி அவங்களோட டைம்க்கு கேட்டர் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ most of the people prefer actually individual program with me because அது tailor made. இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு சொல்லி கொடுக்கறது இல்லை, இன்னொரு ஸ்டூடெண்ட்க்கு சொல்லி கொடுக்குற அந்த கரிக்குலம். ஃபர்ஸ்ட் I'll assess the skill set and the knowledge level.
if I feel like they don't know anything from that subject matter, நான் பேசிக்ஸ்லேருந்து ரொம்ப கவர் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே. And this is blogging. இன்னொன்று வந்து என்னென்னா கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஆஸ் வெல். ஓகே. ஸோ கம்யூனிகேஷன்ஸ்னால் மெனி பீப்புள் ஹாவ் தட் ஸ்கில், பட் ஆனால் ரொம்ப தயக்கமாக இருக்கிறாங்க. ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறணுன்னா அப்படியே அவங்க பயந்து ஓடுறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு எப்படி தைரியமாக ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணும், I even teach them how to create that presentation. And the presentation வந்து how to even present it. Like, see, words is one part of it, but நீங்கள் எப்படி அதை persuade பண்ணுறீங்க அதுவும் நான் சொல்லி கொடுப்பேன். Good communications and public speaking as well. So these are like 3 levels of coaching. And finally, I just do the last level of coaching very rarely, that is language. French is my specialization. ரொம்ப ரேராக தான் வருவாங்க. ஆனால் வந்தால் அது ஒரு 6 months 7 months கிளைண்ட்டாக இருக்கும். இட்ஸ் அ வெரி லாங் டேர்ம் கிளைண்ட். ஐ டோன்ட் டேக் ஃப்ரீக்வெண்ட் கிளைண்ட்ஸ் ஃபார் தட், பிகாஸ் எனக்கு ஒருத்தவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன்னா ஐ வாண்ட் டு புட் மை ஹோல் எனர்ஜி. ஸோ ஓகே. பிளாகிங்லாம் எவ்வளோ டைம் பீரியட் இருக்குது ஆக்சுவலி? பிளாகிங், பப்ளிக் ஸ்பீக்கிங்லாம்? பிளாகிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் எல்லாமே வந்து இட்ஸ் 7 to 10 weeks. I can even take it to 12 weeks based on their level of difficulty or their level of understanding. அவங்களுக்கு கொஞ்சம் கூட ட்ரைனிங் வேணும்னு நினச்சேன்னா 12 weeksக்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். அண்ட் ஐ திங்க் வித்தின் 12 weeks itself my students have even seen results. Like என்னோட லிங்க்டின்ல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பேர் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸில் கூட அந்த செக்ஷனில் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி வந்து லைக் தி கெயின்ட் certain things like confidence. And it's not just like என்னோட கிளாஸில் வரும்போது it's not just about blogging, it's not just about public speaking, but I make sure that I give them a more positive mindset, you know, அந்த personality makeover நான் அவங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துருவேன் என் கூட இருக்கும்போது. So I think that's something which I radiate from myself. மைண்ட் செட் முக்கியம் இல்லை? கரெக்ட். அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் இருந்தால் தான் டே டு டேல அது கொண்டு போயிட்டே இருக்க முடியும். ஒரு ஃபெயிலியர் வந்தாலுமே செட் பேக்காக இல்லாமல் கொண்டு போயிட்டு இருக்கும். ஸோ ஹவு என்ஜாயபிள் இஸ் ரைட்டிங்? அது எவ்வளோ என்ஜாயபிளான ப்ராசஸா இல்லைன்னா அது டெடியஸான ப்ராசஸா? ஹவு என்ஜாயபிள் இஸ் ரைட்டிங்? I'll not lie, but sometimes you know you get burnt out. கண்டிப்பா வந்து எழுதும்போது கண்டிப்பா burning outலாம் வந்துரும். If someone is saying I don't get burnt out, அவங்கள நம்பாதீங்க, அவங்க வந்து போய் சொல்றாங்க. So நான் வந்து பேசிக்லி when I write, you know, I get lost. அப்படியே நான் அந்த ஒரு தாட்ஸ்லேயே நான் போயிடுவேன். It's not just that I'm writing storytelling, you know. நான் வந்து ஒரு blog எழுதுறேன்னா கூட அந்த ரிசர்ச்லேயே நான் வந்து I'll even forget the time. Like even 3 AM 2 AM அந்த மாதிரிலாம் நான் நைட் உட்காந்து தான் எழுதுவேன். இல்லைனா ஏர்லி மார்னிங்ஸ். ஏன்னா சைலண்ட்டாக இருக்கணும், அந்த என்வாயன்மெண்ட் வந்து ரொம்ப காம் அண்ட் குவைட்டாக இருக்கணும். மைண்டில் வந்து ரொம்ப டென்ஷன் இருக்குன்னா என்னால் எழுத முடியாது. that's biggest drawback of writers, you know. When you're not keeping well mentally, you cannot write. Maybe if someone is like very thick skinned ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் எஃபெக்டே ஆகாம அவங்க எழுதுறாங்கன்னா they're all superheroes. Okay, supernatural. Yeah, it is enjoyable, but sometimes it gets too much. Okay, it gets a lot. Okay, கொஞ்சம் பிரஷர் இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரீலான்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம். இதுவே நீங்களுமே கார்பரேட்லயும் சரி, ஏன்னா இப்போ டெக் படிக்கணும் இல்லைன்னா ஹெச்ஆர்ல இருந்தால் மட்டும்தான் டெக்கு போக முடியும், பெரிய ஜெயண்ட்ஸ்ல வேலை பார்க்கணும் மாதிரி இருக்கு. ஸோ ரைட்டிங்காகவும் கரியர் எடுத்துட்டுமே, லாங்குவேஜ் கரியர் எடுத்துட்டுமே, இப்போ டெக்கில் வால்மார்ட் ஆகட்டும் அமேசானும் கிராக் பண்ணிங்க. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல ஒருத்தவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நான் ஃப்ரீலான்ஸ் பண்ணல, இந்த மாதிரி கிளைண்ட்ஸுக்கு ஒர்க் பண்ணல, நான் ஒரு பெரிய எம்என்சிக்கு தான் ஒர்க் பண்ணுறேன்றவங்க எந்த மைண்ட் செட்டில் இந்த பார்க்கலாம்? பிளாகிங்காக இருக்கட்டும் இல்லை லாங்குவேஜ் லேர்னிங்காகவும் இருக்கட்டும். I would say it is an additional benefit. என்னன்னா நீங்கள் வந்து upskilling நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களை வந்து தனியாக நீங்கள் தெரியுவீங்க. See, there are many people like us who learn blogging, who learn languages, but there should be one factor. நம்மளை வந்து மற்றவங்களை விட டிஃப்ரெண்ட்டாக வந்து தெரிய வைக்கணும். You should not be one amongst a million, you should be one in a million. அதில் தான் நம்ம வந்து எய்ம் பண்ணணும். அண்ட் நீங்கள் கற்றுக்கிறது வந்து எதுவுமே வேஸ்ட்டாக போகாது. இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு என்னைக்காவது ஒரு நாள் அது வந்து யூஸ் ஆகும். அண்ட் இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு ஈவன் அப்ரோச் லைக் த பிக் ஃபோர்ஸ், PwC, EY, அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்காங்கல்ல, they will first see what skills you bring to the table. உங்கள் ரெஸ்யூமே வந்து ஒரு 20% or 30% is what it will sell, but அதுக்கு மேலே 70% is what skills you bring to the table. And maybe it might, you know, your resume might sustain for the first 2-3 years. அந்த 3 years of corporate life முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்கள் ஸ்கில்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து it will determine your salary and it will even determine the life that you have. ஓகே, ஸ்கில்ஸ் அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம ரெஸ்யூம் ரைட்டிங்குமே நீங்கள் ஒரு சர்வீஸ் மாதிரி போட்டுருந்தீங்க. ஸோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃப்ரெஷ்ஷர் ரெஸ்யூம்னா என்ன மாதிரி ஒரு டெம்ப்ளேட்குள்ளே இருக்கணும் மாதிரி இந்த விஷயங்களை நீ இன்க்ளூட் பண்ணுங்கள். நிறைய பேர் இது பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சர்ஃபிங் போட்டுருவாங்க, சர்ஃபிங், மியூசிக், புக்ஸ் இந்த மாதிரி ஜென்ரலாக பண்ணுவாங்க.
பர்ஃபெக்ட் ரெஸ்யூமில் இதெல்லாம் இருக்கணும் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு மாதிரி விஷயங்கள்? நீங்கள் இப்போ சொன்ன ஒரு பாயிண்டே ரொம்ப ரொம்ப வேலிட். என்னன்னா வந்து சி இஃப் யூ ஆர் ரைட்டிங் ஃபார் சம் ஒன் ஹூ இஸ் கோயிங் ஃபார் அன் அட்வென்ச்சர் இண்டஸ்ட்ரி லைக் ஸ்கூபா அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போய் நீங்கள் ஒரு ட்ரெயினராக இருக்கணுங்கன்னு நினச்சிங்கன்னா சர்ஃபிங்லாம் ஓகே யூ கேன் இன்க்ளூட். இண்டஸ்ட்ரி வைஸ் இட் டிஃபர்ஸ். நீங்கள் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி இல்லை வந்து ஒரு ஏர்லைன் இண்டஸ்ட்ரியில் போய் ஐ லவ் சர்ஃபிங்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. அண்ட் அதுக்கு பதிலாக வாட் யூ கேன் டூ இஸ் ஆக்சுவலி யூ கேன் டேக் அப் இன்டர்ன்ஷிப்ஸ். Okay. Internships is very 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 important. என்னால் அது ஸ்ட்ரெஸ் பண்ண முடியல. I am really lucky that I was exposed to that kind of a level. அந்த காலேஜ் லைஃப் முடியறச்சே நான் வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் நான் பண்ணேன். And I think it was at that time internships was actually booming. Okay. 16 நான் passed out. So அப்போதான் வந்து இன்டர்ன்ஷிப்ஸுங்கிறது it was actually picking up pace. இப்போலாம் இன்டர்ன்ஷிப் இருந்தால் தான் you will get a job. கண்டிப்பாக அந்த மாதிரி. And I would definitely say you should take up internships. Paid or unpaid doesn't matter. Just அந்த ஒரு மணி கான்செப்டை மட்டும் ஒரு ஃப்ரெஷராக இருந்தால் நீங்கள் மறந்துடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் கிடைக்கணும்னா even if it's not paid, you are getting the skills. நீங்கள் உங்களுக்கு நிறைய நாலேஜ் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. தட் இஸ் ப்ரைஸ்லெஸ். நம்ம ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருமே சொல்லுவாங்க படிக்கிறதுக்கும் வேலை பார்க்குறதுக்கும் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பை இன்டர்ன்ஷிப் கரெக்டாக ஃபில் அப் பண்ணுதில்ல. கரெக்ட். ஸோ ஐ வுட் சே யூ ஷுட் ஃபில் யுவர் ரெஸ்யூமே வித் இன்டர்ன்ஷிப்ஸ். அண்ட் நீங்கள் இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா டேக் பார்ட் இன் culturals. I'm not just saying like normal dancing, singing, அதுவும் இருக்கணும். பட் பப்ளிக் ஸ்பீக்கிங், எலக்யூஷன்ஸ் அந்த மாதிரி வந்து யூ ஹாவ் SRM யூனிவர்சிட்டியோட மிலான் கல்ச்சுரல்ஸ் இருக்குது, IITயோட சாரங் இருக்குது. இட்ஸ் கிரேட் எக்ஸ்போஷர். ஈவன் இஃப் யூ டோன்ட் வின் எனி திங் யூ கெட் குட் கான்டாக்ட்ஸ். நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கும் போது கூட தோஸ் கான்டாக்ட்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல். அண்ட் ஐம் வெரி லக்கி இன் தட் வே பிகாஸ் அந்த ஒரு கல்ச்சுரல்ஸ்க்கெலாம் போய் ஐ காட் இனஃப் கான்டாக்ட்ஸ் தட் டுடே ஐ கேன் ஈவன் கோ தேர் அண்ட் சே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க. அப்ரோச்சபிளாக இருப்பாங்க. அப்ரோச்சபிளாக இருப்பாங்க. இட்ஸ் நாட் ஐம் நாட் கோயிங் வித் செல்ஃபிஷ் மைண்ட் செட், பட் ஐ ஹவ் பில்ட் தட் ப்ரொஃபஷனல் ரேப்போ வித் தெம். நீங்கள் காலேஜ்லேயே இருந்து இல்லை நீங்கள் ஸ்கூல்லேயே இருந்து டெக்ஸ்ட் புக்ஸ் கடியிலே இருந்தீங்கன்னா it will not work out at all. You have to go out and explore. And as much as internships, symposiums attend பண்ணுங்க. அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கிற லேர்னிங்ஸ் எல்லாம் ஜேர்னல் பண்ணுங்க. Okay. And maybe you can put it out in a social media platform. அதை நீங்க வந்து உங்க ரெஸ்யூமேல நீங்க போடலாம் instead of just putting like surfing the net and all. இப்போ உங்களுக்கு நிறைய பாயிண்டர்ஸ் கிடைக்கும் என்ன ரெஸ்யூமேல எழுதணும்னு. கண்டிப்பா இப்போ கண்டென்ட் கிரியேட் பண்றேன், ஆக்சுவலி லிங்க்டின்ல நான் கண்டென்ட் கிரியேட் பண்றேன், எனக்கு ரைட்டிங் இருக்கு, ஸோ இது மாதிரி ஸ்கில்லையே ஹாபியா போட்டுக்கலாம். கரெக்ட். நம்ம காமிக்கவும் செஞ்சுக்கலாம் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் மாதிரி. ஸோ அப்போ டெம்ப்ளேட்குள்ளே இப்போ கரெக்டாக ப்ரிசைஸாக சொல்லுங்கள், இந்த டெம்ப்ளேட் இந்த ஆர்டரில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சென்டரில் உங்களோட நேம். ஐம் ஜஸ்ட் சேயிங் சென்டர் ஸோ தட் யூ கேன் அஸ்யூம் இட் உங்களோட மைண்டில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நேம், ரைட் ஹேண்ட் சைட் டு மை ரைட் ஹேண்ட் சைட், அதாவது உங்களுக்கும் ரைட்டாக தான் இருக்கும். அதில் வந்து இமெயில், ஃபோன் நம்பர், உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் பர்ஃபெக்டாக இருக்கணும். அண்ட் லிங்க்டின் ப்ரொஃபைலுக்கு அப்புறம் ஆப்ஜெக்டிவ், அதாவது அந்த ஆப்ஜெக்டிவ்ல வந்து வாட் இஸ் இட் தட் யூ வாண்ட் டு டூ இன் யுவர் லைஃப். நீங்கள் எந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் போகணுன்னு அஸ்பயர் பண்ணுறீங்க, அது ஒரு 2-3 லைன்ஸ். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஸ்கில்ஸ் கண்டிப்பாக எவ்ரி ஒன் என்டர்ஸ் வித் சம் கைண்ட் ஆஃப் அ ஸ்கில் செட். யாருமே வந்து ஒன்றுமே தெரியாதவங்களாலாம் இருக்க முடியாது. டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு பெரிய ஒரு ஸ்கில் செட். பீயிங் பங்க்சுவல் இஸ் அ வெரி பிக் ஸ்கில் செட். அதே மாதிரி நீங்கள் ஒரு 10 ஸ்கில் செட்ஸை வந்து நீங்கள் இது பண்ணுங்கள். லைக் நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா கூட கண்டிப்பாக அதுலேருந்து நீங்கள் ஏதாவது தெரிஞ்சிருப்பீங்க. ஜேர்னலிங் ஒரு ஸ்கில் செட் தான். ஸோ விச் மீன்ஸ் ஸ்டோரி டெல்லிங் அதுலேருந்தும் வரலாம். தட் இஸ் ஆல்சோ அ ஸ்கில் செட். அதுக்கப்புறமா ரைட் டவுன் யோர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், your 10th grade, 12th grade, university with percentage. Either you put it as percentage or you put it as GPA, CGPA மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட what do you say that rewards and recognitions அந்த மாதிரி ஒரு செக்ஷனில் put down what and all you've done. Maybe you've published a paper, இல்லைனா you've given a speech at some kind of a university. அதெல்லாம் ஒரு பெரிய achievements at a college level. And அதுக்கப்புறம் software knowledge or something like you can put applications like MS, Excel, PowerPoint, Canva. Software knowledge na it's not just C, C++, even Excel, Microsoft Office tools is also a very big a skill set to even know. அதுவும் நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா பர்சனல் டீட்டெயில்ஸில் ஜஸ்ட் இன்க்ளூட் ரெஃபரன்சஸில் வந்து ஜஸ்ட் அவைலபிள் ஆன் ரிக்வெஸ்ட். யூ மைட் நோ சம் கைண்ட் ஆஃப் ரெஃபரன்சஸ். உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே போகிறீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க அங்கே உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் அண்ட் லாங்குவேஜஸ் நோன்.
ஓகே அவ்வளவுதான். இட்ஸ் as simple as that. Don't overcomplicate it. இப்போ ஃப்ரெஷர் ரெஸ்யூம்லாம் கூட 2 பேஜ் 3 பேஜுக்குலாம் பண்ணுறவங்க கூட இருக்காங்க. ஒரு ப்ரொஃபஷனல் ரெஸ்யூம் எடுத்துகிட்டு அதை அப்படியே ஆல்டர் பண்ணி அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த செக்ஷனில் நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒருத்தங்க இந்த கரியர் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லை ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வந்து மோர் தென் எனாஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் வேறு எதுவும் ஆட் பண்ணிக்கணும் இந்த செக்ஷன்லனா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நீங்கள் இது மாதிரி இந்த ப்ராசஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஃபைனலாக அதை ஆட் பண்ணணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபைனலாக என்ன ஆட் பண்ணணும்னு இஃப் யூ லைக் I wish this question someone would have asked me 10 years ago. Okay. அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ இருக்கிற இந்த சோஷியல் மீடியாவில் வந்து don't waste your time looking at someone else's reels, someone else's videos. அதுக்கு பதிலாக நீங்களே ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க. Okay. Like either you create a profile on LinkedIn or Instagram, உங்களோட தாட்ஸை நீங்கள் just put it out. You have no idea how impactful it is. அண்ட் நீங்கள் ஒரு பர்சனல் பிராண்டிங்கை நீங்கள் சின்ன வயசுலேருந்தே, அதாவது உங்கள் காலேஜ் இதுலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இட் வில் ஓப்பன் ஸோ மெனி டோர்ஸ். இட் ஓப்பன் டோர்ஸ் ஃபார் மீ அண்ட் அட் திஸ் ஏஜ் இஃப் இட்ஸ் ஓப்பனிங் ஃபார் மீ அண்ட் ஐ எம் பிரிட்டி ஷூர் இன் காலேஜ் இட் செல்ஃப் இட் வில் டெஃபினெட்லி ஓப்பன் லாட்ஸ் ஃபார் யூ. அண்ட் உங்களுக்கு நிறைய இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட அப்படி வரலாம். ஸோ மேக் ஷூர் தட் யூ யூஸ் அண்ட் லெவரேஜ் த பவர் ஆஃப் சோஷியல் மீடியா. யூஸ் இட் வைஸ்லி ராதர் தேன் ஜஸ்ட் ஸ்க்ரோலிங். அந்த ஸ்க்ரோல் பண்ணுற டைமில் யூ கேன் டூ சம்திங், யூ கேன் கிரியேட் சம்திங் அண்ட் that might even go viral, who knows. ஆமா, கன்சியூம் பண்ற மாதிரியே ப்ரொடியூஸும் பண்ணணும். ஓகே, அந்த பேலன்ஸ் இருந்தாலே போதும். நம்ம கன்சியூம் பண்ற இதுல 100ல 1/10 பண்ணா கூட போதும். நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்ணாலே போதும். நம்ம ஒரு 1% குள்ள வந்துரும், டாப் 1% குள்ள. சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்தது வந்து ஆண்டர்பிரினர் செக்ஷனுக்குள்ள மூவ் பண்ணிடலாம். ஸோ ஆண்டர்பிரினர்ஸ்னா அந்த லீன் ஸ்டார்ட் அப் புக்கில் எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு அன்சர்டைன் சிச்சுவேஷனில் ஒரு டிசிஷன் எடுத்துட்டு அதை கரெக்டாக கொண்டு போகிறதுக்காக எஃபர்ட் போடுறவங்க தான் ஆண்டர்பிரினர்ஸ். ஸோ இப்போ நீங்களுமே உங்கள் சைட் ஹஸ்டல்லாம் பண்ணுறீங்க. ஃபுல் டைம் ஜாப் போயிட்டு சைடில் உங்களுக்கான ஒரு பிஸ்னஸ் பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. கோர்சஸாக இருக்கட்டும், மென்டார்ஷிப்பாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க ஒரு பாயிண்டில், சரி ஃபுல் டைம் ஜாப் மட்டும் போதாதுன்னு. அதே மாதிரி உங்களோட இன்டர்வியூவில் ஒன்றில் பார்த்தேன், ஆக்சுவலி எப்படி எழுதியிருந்தீங்கன்னா, லேக் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஆன் கார்பரேட் ஜாப் மாதிரி எழுதிட்டீங்க. ஆக்சுவலி நானுமே வேலையில் அது ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்காது. இப்போ நான் இப்போ ஓனாக பண்ணும்போது எனக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷன் இருக்கும், அங்கே போவேன், இது பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். அந்த வேலையில் அந்த இன்ஸ்பிரேஷன் இல்லைன்னு ஒரு பாயிண்ட் வருது இல்லை? நிறைய பேர் அந்த பாயிண்டில் குவிட் பண்ணுவாங்க, இல்லைனா தனி சொந்தமான ஆரம்பிப்பாங்க. அந்த பாயிண்டில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? இருந்தாலும் ஜாபை குவிட் பண்ணாமல் எப்படி சைட் ஹஸ்ல் ஸ்டார்ட் பண்ணீங்க? அது மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு அந்த டைமில்? ஆக்சுவலி அந்த மைண்ட் செட் அப்போ ரொம்ப எனக்கு I was very uncomfortable with myself. எனக்கு என்னையே வந்து அந்த டைம் பிடிக்கவே இல்லை எனக்கு. ஏன்னா லைக் ஐ வாஸ் நாட் ஹாப்பி வித் மை லைஃப் அந்த டைமில். பிகாஸ் கார்பரேட்டுங்கிறது ஒரு ரேட் ரேஸ். அது இன்றைக்குமே ஒரு ரேட் ரேஸ் தான். லைக் யார் அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்க, they're not seeing how productive that person is, but எவ்வளோ ஹவர்ஸ் நீங்கள் லாகின் பண்ணுறீங்க, எவ்வளோ ஹவர்ஸ் நீங்கள் அப்படியே ஆக்டிவாக இருக்கிறீங்க, அவங்களுக்கு they deserve a promotion. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் எனக்கு honestly I did not like it. அண்ட் அந்த ஒரு ரட்லேருந்து எனக்கு I don't want to be known as Prathiba Leo, she's working at XYZ company and I wanted to be known as someone else apart from that. அதுவும் இருக்கட்டும், பட் எனக்கு தனியாக நான் ஒரு பாதையை நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன்னு நினச்சி தான் நான் வந்து சைட் ஹஸ்ல் கிரியேட் பண்ணேன். அண்ட் அது ஆக்சுவலி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் நான் கிரியேட் பண்ணேன். பிகாஸ் எனக்கு அதுலேருந்து எப்படி வெளியில் வருதுன்னே எனக்கு தெரியல. எஸ், எக்ஸாக்ட்லி. அண்ட் இப்போ இன்னைக்கு வந்து நிறைய நெட்வொர்க்கிங் இருக்குது, கம்யூனிட்டி நல்லா இருக்குது. பட் அந்த டைமில் ஐ ஒன்லி ஹேட் லைக் 9 to 5 எம்ப்ளாயீஸ் மட்டும்தான் எனக்கு கூட இருந்தாங்க. ஐம் நாட் சேயிங் த 9 to 5 is a curse, because honestly speaking 9 to 5 is what pays my bills, my loans, my EMI. அதெல்லாம் எனக்கு 9 to 5 தான் எனக்கு கொடுக்குது. And I'm always grateful for my corporate job for that. And the reason is like எனக்கு கொஞ்சம் very honestly கொஞ்சம் பயம் இருக்கு to venture full time into entrepreneurship. And I'm just saving up, for an emergency fund. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும்னா கூட you need to have backup இருக்கணும். And I don't want to depend on my family for that. எனக்கு வந்து I don't want to disturb them. They have already done enough for me. ஸோ என்னோட பாத்தை நானே கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக ஐம் ஸ்டில் கண்டினியூவிங் வித் த கார்பரேட் ஜாப், பிகாஸ் ஐ வாண்ட் டு ஹாவ் அ ரிஸ்க் ஃப்ரீ லைஃப் வென் ஐம் என்டரிங் இன் டு ஆண்டர்பிரினர்ஷிப். பட் அஃப்கோர்ஸ் தட் இஸ் ஸ்டில் அ மித். கண்டிப்பாக தான் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும், பட் யூ ஹாவ் டு ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் பேக்கப் சேவிங்ஸ் before you venture. calculated risk காண்டி நீங்க இப்ப அந்த processல இருக்கீங்க. ஆமா. ஓகே. அப்போ எப்படி ப்ரொடக்டிவா இருப்பீங்க 9 to 5 போயிட்டு வந்துட்டு? ஸோ நீங்க சொன்னீங்க ஏர்லி மார்னிங் 3 o'clock கூட கிளைண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. பேலன்ஸ் எப்படி இருக்கு? டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கு? அப்புறம் முக்கியமான விஷயம் ஃபேமிலி டைம்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க அதுக்கு நடுவில்? ஆக்சுவலி நான் ஸ்டார்ட் பண்ண புதுசில் ஐ ஹேட் நோ சோஷியல் லைஃப். நான் எல்லாத்துலேருந்துமே நான் கட் ஆஃப் ஆகிட்டேன். அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஐ ஜஸ்ட்
cut them out because எனக்கு வேற வழி இல்லை. I had to work full time. And அந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் என் கூட ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் என் கூடவே இன்னும் இருக்காங்க. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி பிகாஸ் என்னோட சைட் ஹசல் தான் எனக்கு யார் என்னோட லைஃப்பில் உண்மையாக இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அண்ட் இன்னைக்கு கூட ஐ ஸ்டில் ஹேவ் தோஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள். 3 AM கூட நான் கால் பண்ணி நான் சொல்லுவேன், ஐம் ஹேவிங் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம். தே ஆர் நாட் ஜெலஸ் ஆஃப் மீ, பட் தே ஆர் வெரி ஹாப்பி ஃபார் மீ, நான் ஜட்ஜ்மெண்டல் பீப்புள். அண்ட் சைட் ஹசல் என்னோட கண்ணு திறந்துடுச்சு. ஹூ ஆர் பீப்புள் ரியலி க்ளோஸ் டு மீங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. அண்ட் டு கம் பேக் டு யுவர் கொஸ்டின், த பேலன்ஸ் வாஸ் வெரி ஹார்ட். அதுக்கு நான் பே பண்ண ப்ரைஸ் என்னோட ஹெல்த். மை ஹெல்த் டுக் அ வெரி பேட் ஸ்டெப் that I had to be admitted in hospital because எனக்கு வேற வழியே இல்லாம I was taken to the hospital and I was very sick. I had to take 3-4 weeks off from work and அப்போதான் எனக்கு அந்த பேலன்ஸ் புரிஞ்சுது because I was having a wrong amount of balance. இந்த ஹசல் கல்ச்சரை பார்த்து நான் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டேன். ஓகே, ஹசல் பண்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா 9 to 5 ஒர்க் பண்ணுவாங்க, 7 to 11 or 7 to 12 அதுதான் அவங்களோட லைஃப் ஸ்டைலாக இருந்தது. I follow that same lifestyle and I paid the price of my health for that. And எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது that I had to work is essential but that is not your entire life. So sometimes you have to cut down on work. நம்ம ஃபேமிலிக்காகவும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் because if you keep running behind work then work இன்னைக்கு போனா கூட நாளைக்கு எப்படியாவது திரும்பி வந்துடும், but you can't get that time back with your family. And I think it's only when you go through bad situations in life அந்த மொமெண்டோட வேல்யூ நம்ம அப்பதான் புரிஞ்சுப்போம். அண்ட் நான் என்ன சொல்லுவேன்னா when you're starting out on something, in case if any one of you who's listening, நீங்க ஒரு கார்ப்பரேட் லைஃப் இல்லை வேற ஒரு மெயின் ஜாப் வச்சுக்கிட்டு இன்னொன்று நீங்கள் ஜகிள் பண்ணுறீங்கன்னா மேக் ஷோர் தட் யூ ஹாவ் சம் டைம் ஃபார் ஹெல்த். நீங்கள் ஹெல்த்துக்காக நீங்கள் ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா கூட உங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் டைம் ஒதுக்கி வச்சு தூங்குங்க டைமுக்கு. ஐ டோன்ட் டூ தட். ஐ ஒன்லி ஸ்லெப்ட் 2 to 3 hours per day. And it took a very bad setback in my life. 2 to 3 hours உங்களுக்கு அப்படி ஒரு பிஸியா தான் இருக்கும்ல, ஃபோக்கஸ் ஒன்னும் பண்ண முடியாது, ப்ரொடக்டிவா இருக்க மாட்டீங்க. நான் ரொம்ப கிராங்கியா இருந்தேன், என்னால எதுலயுமே ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. பட் ஸ்டில் the hustle culture பார்த்து I was like, okay, that person is hustling, நானும் அதே மாதிரி இருக்கணும். அதெல்லாம் எக்ஸ்டீரியர்ல தான் இருந்தது, பட் internally I was damaging myself. ஆமா, எல்லாமே அப்படிதான். நம்ம அந்த சக்சஸை பார்க்குறோம், அந்த ரியாலிட்டி யாருமே சொல்றதும் இல்லை, அதை காமிச்சிக்கிறதுமே இல்லை. இதனால எனக்கு இதெல்லாம் சக்ஸஸ் மட்டும் தான் ஷேர் பண்ணிப்பாங்களே தவிர அதை டிஸ்அட்வான்டேஜ் சொல்றதே இல்லை யாருமே. ஆக்சுவலி இப்போ நீங்கள் வெயிட் ஜாஸ்தியாக இருந்தீங்கல்ல பழைய ஃபோட்டோஸ்ல எல்லாம். ஆமாம், அதுக்கப்புறம் இது பண்ணிட்டீங்க. ஓகே, ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். ஓகே, that was after effects of ஒரே இடத்துல உட்கார்ந்து I was working. அதுதான் அதனால. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஃபேமிலி டைம் இல்லைனா ஹெல்த்துக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும்னு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஹசில் கல்ச்சர் தான். இப்போ நம்ம லிங்க்டின் போனாலுமே சக்ஸஸ் நிறைய பார்க்குறோம். சக்ஸஸ் நிறைய பார்க்குறோம், ஹசில் பண்ணுறதை பார்க்குறோம், எல்லாம் ஸ்டோரி எழுதுறாங்க. அன்னைக்கு இந்த இடத்துக்கு சும்மா வரல, இவ்வளோ ஹசில் இருந்துச்சுன்ட்டு. ஸோ அந்த பேலன்ஸில் நீங்கள் இப்போ ஹெல்த்துக்கு எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்க, அந்த இன்சிடென்ட்ஸ்க்கு அப்புறம் எப்படி உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்க ஹெல்த்துக்கு? I said no to a lot of big projects that came my way. அந்த டைமில் எனக்கு நிறைய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வந்துருந்தது. மேபி அதை நான் எடுத்திருந்தேன்னா இன்னைக்கு என்னோட கோர்ஸ் ஆஃப் லைஃப் வேற மாதிரி இருந்திருக்கும், லைஃப் ஸ்டைல். பட் ஆனால் என்னோட ஹெல்த் எப்போ போயிருக்கும். ஸோ my father used to say this, health இருந்தால் தான் உனக்கு வேற எல்லாமே பண்ண முடியும். ஹெல்த் இல்லாமல் if you're staying in bed, what is the use of living a life? And அதனால என் ஹெல்த்துக்காக தான் நான் ஒரு செட்பேக், I just took a step back. And இப்போ நான் அந்த டிசிஷன் பற்றி யோசிச்சு பார்க்கும்போது I'm very happy with that, because அந்த டைமில் if I had not taken that, லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி ஆயிருந்திருக்கும், but my life would have also gone for a complete toss. And it was a very hard decision actually. And the way I keep myself sane எப்படி இருக்குன்னா, நான் நிறைய ஜேர்னல் பண்ணுவேன். அதாவது ஃபேன்சியாக ஒரு பிளானர் டைரிலாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு நார்மல் நோட் புக். அந்த நோட் புக்கில் என் மைண்டில் என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையுமே எனக்கு யார்கிட்டயும் சொல்ல முடியலன்னா கூட I'll just write it down. எழுதிட்டு what I do, I tear it, I burn it, இல்லைனா நான் அப்படியே தூக்கி குப்பையில் போட்டுருவேன், because I don't want anyone to read it. ஸோ அந்த ஒரு இது மெக்கானிசம் பண்ணும்போது I feel like okay, நம்ம யார்கிட்டயும் சொல்லியாச்சு, okay, it's gone. அந்த சிஸ்டம்லேருந்து நான் ஃப்ளஷ் அவுட் பண்ணுறேன் அது எல்லாமே. And that's one way I take care of my mental health. And also one important thing is, which is still a taboo, I invested in my therapist. Therapy active-ஆ போக ஆரம்பித்தேன். Weekly 3 days I used to go, and then
increased to 4 days because my mental health was very bad. ஏன்னா social மீடியாவில் இருந்து I believed that people are living their best life 24/7. பட் அவங்களுக்கும் செட்பேக்ஸ் இருக்கும். இப்போ நான் ஒரு போஸ்ட் வந்து லிங்க்டின்ல ஒரு போஸ்ட் எனக்கும் ஒரு மேபி 2 or 3 weeks back I was posting with my picture and அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி I was crying so much but nobody knows that you know அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது she is living her best life, அவளுக்கு என்ன குறை இருக்கு அப்படிதான் யோசிப்பாங்க. பட் அப்போதான் எனக்கு புரிஞ்சது ஓகே we go through stuff. ஆனால் அது இன்னைக்கு அந்த ஃபோட்டோ நானே பார்க்கும்போது I used to think doesn't look like I was crying. I was very happy in that moment. It's the way you actually portray. ஓகே, தெரப்பின்னு சொல்லியிருந்தீங்கல்ல, இன்னும் எலாபரேட்டா சொல்லுங்க. ஆக்சுவலி என்ன மாதிரி தெரப்பி இருந்துச்சுன்னா? ஸோ எனக்கு என்னன்னா so much of self doubt creeped in. நான் கம்பேரிசன் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டேன். I used to compare my chapter 0 with someone's chapter 500. ஓகே, என்னால ஏன் அந்த பொசிஷன்ல போக முடியல, நான் அப்படி என்ன என்கிட்ட லைக் செல்ஃப் பிட்டி பண்ண ஆரம்பிச்சேன். and I understood that was consuming me. உள்ளுக்குள்ள இருந்தே my energy was getting drained out. அந்த டைமில் I invested in a therapist. I looked her up on internet. நிறைய தெரபிஸ்ட் கிட்ட நான் போனேன். எனக்கு செட் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் ஒரு தெரபிஸ்ட் வந்து my friend recommended it to me. I think that was the best present my friend ever gifted to me. And thanks to her, like I'm in a very good state of mind. It's not that you should be in anxiety, depression இருந்தால் தான் தெரப்பி போகணும் அப்படின்னு இல்லை. நம்மளே நம்ம தெரியறதுக்கு we need to go for therapy. And it's sadly அது இன்னிக்கும் வந்து when you say your child is going for therapy, people assume அவங்களுக்கு ஏதோ மென்டல் பிரச்சனை ஏதோ இருக்கும். when my family first நான் தெரப்பி போறேன்னு சொல்லும்போது they were taking கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தாங்க. பட் போக போக I sat them down and I made them understand, see இந்த issues இருக்கு and I have to tell them. And I think going to someone who doesn't know anything about you அது எவ்வளோ better than telling someone who knows everything about you. கண்டிப்பா அங்க ஜட்ஜ்மெண்டே இருக்க போறது இல்ல. Yeah, correct. மாதிரி நிறைய விஷயத்தை நார்மலைஸ் பண்ற மாதிரி தெரப்பி போறதுமே ஒரு பாயிண்ட் நார்மலைஸ் பண்ணணும். கரெக்ட். ஆமா, மீடியாவா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி அதை நார்மலைஸ் பண்ணது ஒரு நார்மலான ஒரு ப்ராசஸ் தான். படத்துலயுமே எப்படி கேட்கணும், ஒரு எக்ஸ்ட்ரீம் போனாதான் தெரபிஸ்ட் போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நார்மலா இருந்து போக. ஓகே, அப்போ நீங்க இப்போ மென்டல் ஹெல்த் அந்த தெரப்பி எல்லாம் போயிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு ஆண்டர்பிரனர் இருக்காங்க, நிச்சயமா ஹசில் பயங்கர. நேற்று ஆக்சுவலி ஒரு மீட் பண்ணியிருந்தேன் ஒருத்தாங்களே, அவங்க பயங்கர ஹசில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு சின்ன ஸ்டெப் நீங்கள் ஈஸியாக டெய்லி அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டெப் சொல்லுங்கள். For mental health. For betterment of health நான் என்ன சொல்லுவேன்னா, don't look at your phone first thing in the morning. Okay. Very 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 important thing. நீங்க first பார்க்கிறது உங்க palms நீங்க பாருங்க. That is what I do. I just rub my palms and I look my hands because உங்க கையில தான் எல்லாமே இருக்கு. That actually my grandmother taught me that. எங்க பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தது அது. அதனால நான் எப்பவுமே நான் என்னோட கண்ணை வந்து ஃபர்ஸ்ட் என்னோட பாம்ஸ் கிட்ட தான் நான் பார்ப்பேன். பிகாஸ் என் கையில தான் எல்லாமே இருக்கு. அண்ட் நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, இப்போ நீங்க வந்து ஃபோன் பார்க்கறது தப்பு இல்லை, பட் சம்டைம்ஸ் உங்கள் ஃபோனில் வந்து காலங்காத்தால யோர் மைண்ட் இஸ் ஃப்ரெஷ். அந்த டைமில் வந்து எதுவுமே ஏறலை உள்ள நெகட்டிவாக. ஆஃபீஸ்லேருந்து ஒரு மெயில் வந்திருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்கிட்டேருந்து ஏதாவது ஒரு மெயில் வந்திருக்கலாம், மெசேஜ் வாட்ஸ்அப் மெசேஜ் ஏதாவது வந்திருக்கலாம், சம்திங் விச் மைட் அப்செட் யூ. அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதுலேருந்து தான் உங்கள் டே ஸ்டார்ட் ஆகும். ஸோ my mantra is like, how well you start your day is how the rest of the day actually goes. Okay. So it's not just for entrepreneur. நீங்க யாரா இருந்தாலுமே don't look at gadgets first thing in the morning. Just plug down. ஒரு 1 hourக்கு நீங்க பார்க்காம இருங்களேன். கஷ்டமா தான் இருக்கும், பட் போக போக you'll get used to it. Okay. இது ஒரு actionable step தான். Yeah. So consistency. உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது அந்த வார்த்தை கூட என் வாயில வரல. ஆக்சுவலி நான் அப்படி தான், கொஞ்சம் கன்சிஸ்டன்சியில் இஷ்யூ இருக்க தான் செய்யுது. நீங்கள் ஏன்னா கன்சிஸ்டன்சி இல்லைனா இந்த மாதிரி யோசிக்கவே முடியாது. 9 to 5 யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹசலும் யோசிக்கவே முடியாது. நீங்கள் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருப்பீங்க, அந்த கன்சிஸ்டண்டாக இருக்கிறதுக்கு இந்த ஸ்டெப் ஆக்ஷனபிள் ஸ்டெப் மாதிரி இந்த ஸ்டெப் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஜேர்னலிங்னு சொன்னீங்க. ஆக்சுவலி ஜேர்னலிங் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஜேர்னலிங் எழுதிட்டு கிழிச்சு எரிச்சு தூர போடணும் மாதிரிலாம் சொன்னதில்லை. ஆக்சுவலி ஜேர்னலிங் எப்படி சொல்லுவாங்கன்னா, அவங்க என்ன நடக்கணும்னு எழுதிக்கோங்க அந்த மாதிரி. நெகட்டிவ் தாட்டை கூட நம்ம அப்படி எலிமினேட் பண்ணிக்கலாம் ஜேர்னலிங் மூலமாக. ஸோ அதே மாதிரி ஒரு ஆக்ஷனபிள் ஸ்டெப், ஒரு கன்சிஸ்டண்டாக இருக்கிறதுக்கு ஒரு டு டூ லிஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதை ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அது மாதிரி ஒரு ஆக்ஷனபிள் ஸ்டெப் நீங்கள் பண்ணுறது என்னது? ஓகே, ஸோ பிஃபோர் தட் ஆக்சுவலி ஐ ஹேவ் டு சே ஒன் திங்ஸ். இப்போ ஜேர்னலிங்லேயே வந்து 3 டைப் ஆஃப் ஜேர்னலிங் நான் பண்ணிட்டு இருப்பேன். மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னலிங், கிராட்டிடியூட் ஜேர்னலிங், அதுக்கப்புறம் நெகட்டிவ்
தாட்ஸ் டம்ப் பண்றதுக்கு ஒரு ஜர்னி. அதுதான் நான் வந்து கிழிச்சு போடுவேன்னு சொன்னது. ஆக்சுவலி நான் பார்த்துருக்கேன் நிறைய இது மாதிரி அலிப்டல் மாதிரி நிறைய பேர் ஃபாலோ, வாரிக்கோ மாதிரி நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவேன். யாருமே இந்த 3வது விஷயம் சொன்னதே இல்லை. கரெக்ட். அது ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்குறேன் நான். ஓகே. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் ஜர்னலிங்னா உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு தீராத ஆசைகள் ஏதாவது இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூ மைட் வாண்ட் டு லிவ் அப்ராட். அது வந்து நீங்கள் எப்படி இருக்கணும்னா மேனிஃபெஸ்டேஷன் என்ன, பவர் ஆஃப் விஷுவலைசேஷன். அந்த விஷயம் நடந்துச்சுன்னு நீங்கள் உங்களோட பாடி, உங்களோட சோல் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அதை நம்ப வைக்கணும் அது நடந்துருச்சுன்னு. அண்ட் ஐ யூஸ் டு ரைட். நான் எப்போவுமே இப்போ கூட நான் எழுதிட்டு தான் இருப்பேன். ஓகே பை திஸ் இஸ் அ குட் டே, ஐ எம் ஆன் பிஸ்னஸ் கிளாஸ், அந்த மாதிரிலாம் நான் எழுதுவேன். நான் நடக்குதோ நடக்கலையோ அதெல்லாம் அது வேற விஷயம். பட் ஐ ஜஸ்ட் ரைட் இட் டவுன். என்னைக்காவது ஒரு நாள் அது நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் தட் இஸ் வாட்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஜர்னலிங். கிராட்டிடியூட் ஜர்னலிங் என்னன்னா, see you have to give thanks. அதாவது there might not be a good day, but ஏதாவது நல்லது அந்த ஒரு நாள்ல நடந்திருக்கும்ல, அந்த ஒரு நல்ல விஷயத்த நீங்க எழுதி வச்சுக்கோங்க. there is some kind of energy, I think like dopamine or something. அது வந்து உங்களோட பாடி லெவல்ஸ்ல வந்து அது பயங்கர இன்க்ரீஸ் ஆகும் when you talk about stuff which keeps you happy. செரோட்டோனின் நினைக்கிறேன். ரிலாக்ஸா ஹாப்பி ஃபீலிங். கரெக்ட். அண்ட் நீங்க அந்த மேனிஃபெஸ்டேஷன் கிராட்டிடியூட் ஜர்னலிங் நீங்க பண்ணும்போது இட்ஸ் லைக் யூ ஆர் லிட்டரலி டாக்கிங் டு த யூனிவர்ஸ். ஸோ யூனிவர்ஸ் வில் கிவ் யூ ஃப்ரம் அ ஸ்பேஸ் ஆஃப் அபண்டன்ஸ். நீங்க வந்து அபண்டன்ட்டா இருக்கேன், எனக்கு எல்லாமே இருக்குன்னு நீங்க நினைக்கும் போது தான் உங்களுக்கு நிறைய விஷயம் வரும். எனக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா யூனிவர்ஸ் வில் ஸ்டில் கிவ் யூ ஸ்கார்சிட்டி. அண்ட் அதுதான் நான் வந்து ஃபாலோ பண்றேன். அண்ட் த தேர்ட் ஒன், நெகட்டிவ் ஜர்னலிங், வாட் ஐ டூ இஸ், see there are two sides for a coin. நம்ம எப்பவுமே சந்தோஷமாவே இருக்க முடியாது, கரெக்டா? and whenever you go through some stuff like that, I write a negative journal, but அது நான் யாருக்குமே காட்ட வேணாம். It's very personal to me. அதனால தான் நான் வந்து I just stare it. Sometimes I burn it, sometimes I just throw it. Okay. அது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். நெகட்டிவ் ஜர்னலிங் ட்ரை பண்ணி பார்க்கணும். அது மாதிரி நீங்க 3 வருஷம் முன்னாடியே பாட்காஸ்ட் பத்தி ஒரு லிங்க்டின் போஸ்ட் போட்டிருந்திருப்பீங்க. ஆமா, லிங்க்டின் பத்தி 3 வருஷம் முன்னாடியே நீங்க ஒரு போஸ்ட் போட்டிருந்திருப்பீங்க. ஸோ அந்த டைம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது, ஓகே இதுதான் ஒரு பெரிய திங்கா வரப்போகுது, நீங்க எப்படி ரியலைஸ் பண்ணீங்க? ஏன்னா ஆண்டர்பிரனர்னாலே ப்ராப்ளம் சால்வர் தான். ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவாங்க. இன்னொன்று ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கிறாங்க. ஏன்னா மார்க் ஜக்கர்பர்க் ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சாரு, எல்லாரும் கனெக்ட் பண்ணா எப்படி இருக்கணும்னு. ஃபேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, யூடியூபும் அப்படிதான். ஒரு வீடியோவை நான் ஷேர் பண்ணிக்கணும், அதுக்காக ஆரம்பிச்சது தான் இன்னைக்கு இப்படி இருக்கு. ஸோ நீங்கள் எப்படி அந்த டைமே ஃபீல் பண்ணி ஆக்சுவலி பாட்காஸ்ட் ஒரு பெரிய செக்ஷன் திங்க் ஆகும் 3 வருஷம் முன்னாடியே? ஆக்சுவலி ஐ திங்க் யூடியூப் சேனல்ஸ் தான். நான் சொன்ன இந்த பிக்கப் லைன்ஸ்னு ஒரு சேனல் தான். அவங்க வந்து அடிக்கடி ஆடியோ புக்ஸ் பற்றி நிறைய பேசுவாங்க. ஸோ அந்த ஆடியோ புக்ஸ் வந்து ஆடிபிள்ல மட்டும் அவைலபிளா இல்லாமல் ஈவன் ஆப்பிள் பாட்காஸ்ட்லேயும் இருந்துச்சு, கூகுள் பாட்காஸ்ட். பிஃபோர் ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் அண்ட் கூகுள் தான் கொஞ்சம் இன்னும் டாப்ல போயிட்டு இருந்தது. And there is another channel, லாவெண்டர்னு சொல்லிட்டு, அவங்களும் ஒரு செல்ஃப் க்ரோத் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி சேனல். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க யூடியூப்ல ஒரு வீடியோ கிரியேட் பண்ணாங்கன்னா கூட சைமல்டேனியஸ்லி they will release an audio version of it. Okay. So I used to listen to that. எனக்கு அது எப்படி இருக்கும்னா, என்னோட 9 to 5 ஜாப்ல நான் கம்யூட் பண்ணும்போது I had 1 hour of commuting time from my home to my office. அந்த டைம்ல I didn't like just listening to movies, I'm sorry, like movie music or something like that. சினிமா அதோட பத்தி சம்பந்தப்பட்ட அல்லாம I used to listen to all this. எனக்கு அந்த கேட்கும்போது என்னோட அது என்னன்னு தெரியல, it felt like as if someone was talking to me. Okay. என்கிட்டே பேசுற மாதிரி இருந்தது. And believe me or not, but அந்த ஒரு டே எனக்கு அவ்வளோ பாசிட்டிவா மாற ஆரம்பிச்சது. அண்ட் அப்போதான் ஐ திங்க் மை லிங்க்டின் போஸ்ட் வாஸ் இம்பாக்ட் ஆஃப் பாட்காஸ்ட் இன் மை லைஃப் ஆர் சம்திங் லைக் தட். அந்த மாதிரி மை வெரி ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் இன் லிங்க்டின். ஐம் ஸோ ஹாப்பி ஆக்சுவலி யூ ரிமெம்பர் தட். அண்ட் யா, ஐ திங்க் யூடியூப் சேனல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த எக்ஸ்போஷர் கொடுத்துச்சு பாட்காஸ்ட். அதுக்கு முன்னாடி someone would have asked me what is a podcast, I have no idea. ஓகே. ஆக்சுவலி நான் இன்டர்வியூ பண்ண போகிறனாலே ஃபுல்லாக எவ்வளோ தூரம் உங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியுமோ தெரிஞ்சுப்பேன் நான். ஆக்சுவலி அதுவும் நீங்கள் அன்றைக்கே சொன்னீங்க, நீங்கள் பார்த்து டவுட்னா கால் பண்ணுங்கன்னு. கால் பண்ணவில்லைன்னா இன்றைக்கி நான் 3 மணிக்கு தான் ஆரம்பித்தேன் பாட்காஸ்ட். ஆரம்பிக்க 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த ரிசர்ச்சே ஆரம்பித்தேன். அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக ப்ரோகாஸ்டினேட்லாம் ஃபுல் டைம் பண்ணுறது தான் வேலையே. ஸோ ப்ரோகாஸ்டினேஷன், ஸோ நிறைய பேர் அது என்ன சொல்லுக்கு, இப்போ என்ன தான் ப்ரோகாஸ்டினேட்லாம் ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் ப்ரோகாஸ்டினேட் பண்ணுவீங்களா நார்மலாக? அந்த ப்ராசஸ் இருக்கா? கண்டிப்பா. ஐ எம் ஆல்சோ அ நார்மல் ஹியூமன் பீயிங். கண்டிப்பா அந்த ப்ரோக்ராஸ்டினேஷன்லாம் இருக்கும். பட் அதுக்கு மேலே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு டு டூ லிஸ்ட் நான் என் கையில் எப்போவுமே இருக்கும்.
அந்த டு டூ லிஸ்ட் என்னன்னா ஒரு மாஸ்டர் டு டூ லிஸ்ட்லேருந்து நான் கிரியேட் பண்ணுற டு டூ லிஸ்ட். மாஸ்டர் டு டூ லிஸ்ட்னா ஒரு எக்ஸாஸ்டிவ் டு டூ லிஸ்ட்டாக இருக்கும். அதில் சில இதெல்லாம் அன்ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஐ மைட் நீட் 1 week டைம் டு ஃபினிஷ் தட் டாஸ்க். பட் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த டாஸ்க்லேருந்து என்னால் இன்னைக்கு இந்த டைமில் இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் இல்லாத டைமில் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நான் எடுத்து நான் அந்த ஒரு டேல என்னோட டு டூ லிஸ்ட்டை நான் வந்து கிரியேட் பண்ணுவேன். அதில் வந்து நான் எழுதுவேன், ஓகே ஐ நீட் டு ஃபினிஷ் திஸ் ஆர்டிக்கல் வித்தின் 7:30 PM. ஐ வில் பி வெரி வெரி ஸ்பெசிஃபிக். சும்மா இந்த ஆர்டிக்கலை முடிக்கணும் அப்படின்னா எனக்கு முடிக்க தோணாது, நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும். பட் இஃப் ஐ எம் செட்டிங் அ ஸ்பெசிஃபிக் டைம் லைன் ஃபார் தட், எக்ஸசைஸ் வித்தின் 2:30 and probably my husband is actually laughing. I don't exercise. I don't right now. But I'm just saying for an example, drink 8 glasses of water within 10 PM. அப்படின்னு நான் சொல்லும்போது my brain immediately works like okay 10 PM க்கு இன்னும் 9 hours இருக்கு, அதுக்குள்ள நம்ம இந்த 8 glass of water குடிச்சிடணும். That is how I don't procrastinate now I don't. ஏன்னா வந்து எனக்கு ஒரு எக்ஸ்டென்சிவ் டு டூ லிஸ்ட்லேருந்து நான் ஒரு மினி டு டூ லிஸ்ட் நான் கிரியேட் பண்ணுவேன். ஸோ அதுக்கும் நிறைய ஒர்க் பண்ணிட்டு ஆகணும் ப்ரோக்ராஸ்டினேஷன். பட் சம்டைம்ஸ் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா ஐ வில் ப்ரோக்ராஸ்டினேட். ஸோ நீங்கள் இந்த ஆண்டர்ப்ரனர் செக்ஷனில் நீங்கள் ஏதாவது ஒரு ரியாலிட்டி ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க ஹஸ்லிங் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க, ஆனால் ரியாலிட்டி நீங்கள் பார்த்தப்போ தான் ஹார்ஷாக இருந்துச்சு. ஸோ இன்னொரு ரியாலிட்டி இதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை அப்ரோச் பண்ணுங்கன்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? நான் என்ன சொல்லுவேன்னா, யூ வில் நாட் பி அ மில்லியனர் ஃப்ரம் டே ஒன். அந்த ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் என்டர் ஆனீங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் கம் இன் டு ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஏன்னா ஆண்டர்ப்ரனர்ஷிப் இஸ் வெரி வெரி ஹார்ட். நீங்கள் வந்து கஷ்டப்பட்டாதான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க ஐ மேட் 6 figure, ஐ மேட் 7 figure அப்படின்னு ஒரு போஸ்ட் நீங்கள் பார்க்குறீங்க. பட் அதுக்கு பின்னாடி அவங்க கொடுக்குற அந்த ப்ரைஸ் என்னென்னா ஹெல்த் போயிருக்கும், பர்சனல் லைஃப் டேமேஜ் ஆகிருக்கும், அதெல்லாம் அவங்க நிறைய பேர் வெளியில் சொல்லுவாங்க. பட் இஃப் யூ ஆர் திங்கிங் தட் இந்த ஒரு கிளாமரஸாக இருக்குது இந்த லைஃப் ஸ்டைல், அந்த கிளாமர் எனக்கும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் என்டர். பிகாஸ் நீங்கள் கஷ்டப்பட்டால் தான் இந்த ஃபீல்டில் உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியும். அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி அ வெரி பேட் பிக்சர் தட் மெனி பீப்புள் பெயிண்ட். ஏன்னா வந்து எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்கும், பட் நாட் மெனி பீப்புள் ஆக்சுவலி சே இட் அவுட் லவுட். அது சொல்லிக்க மாட்டாங்க, சக்ஸஸை மட்டும் தான் ப்ரொஜெக்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, வல்னரபிளாக நம்ம தெரியக்கூடாது நம்ம மற்றவங்க முன்னாடி அப்படின்னு. பட் ஆக்சுவலி த மோர் naked you are in front of your community, அப்பதான் அவங்க வந்து உங்களோட கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகே இந்த கிரியேட்டர் ஆத்தென்டிக்காக இருக்காங்கன்னு. So one mindset which I will say is success will come to you. ஆனா அது ஒரு பேஸ் டைம் ஆகும். give it some time. அந்த டைம் உங்களோட மைண்ட் செட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆண்டர்ப்ரனர்ஷிப்குள்ளே என்டர் ஆகுங்க. நீங்கள் சொன்னது நல்லா இருந்துச்சு. டே ஒன்லேயே மில்லியனர் ஆக முடியாது, அதுக்கு ஒரு 10 years ஆகலாம், 5 years ஆகலாம், அந்த டைம் பீரியட் இருக்கும். அது யாருமே சொல்கிறது இல்லை, இன்னும் சக்ஸஸை மட்டும்தான் சொல்லிக்கிறாங்கல்ல. ஸோ சக்ஸஸை ஷேர் பண்ணுற மாதிரி ஃபெயிலியரும் ஷேர் பண்ணணும். ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் ஷேர் பண்ணிப்போம் உங்கள் ஃபெயிலியர்ஸ் உங்கள் ஆடியன்ஸோட? நான் வந்து ஐ டோன்ட் ஷேர் 100% ஆஃப் மை ஃபெயிலியர்ஸ், ஐ டோன்ட் ஷேர் 100% ஆஃப் மை சக்ஸஸ். நான் எல்லாத்தையுமேலாம் நான் ஷேர் பண்ணதில்லை. ஐ ஹாவ் லைக் 50-50%. இப்போது என்னோட லிங்க்டின் போஸ்ட்டில் கூட நான் ஒன்று போட்டிருப்பேன், லைக் பீப்புள் மாக்கிங் அட் மீ பிகாஸ் ஐம் போஸ்டிங் கன்சிஸ்டன்ட்லி ஆன் லிங்க்டின். அது நிறைய எனக்கு நடந்திருக்கு. தே திங்க் தட் ஐம் ஸ்பேமிங் தேர் ஃபீட் ஆக்சுவலி. பட் அதெல்லாம் தவிர்த்து யூ ஹாவ் டு கீப் கோயிங் ஆன். சி இது ஒரு கான்செப்ட் தட் பீப்புள் ஆர் நாட் கம்மிங் டு சோஷியல் மீடியா. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படி நான் பண்ணேன்னா என்னோட ஆஃபீஸ் மேனேஜர் என்னை வந்து கிண்டல் பண்ணுவாங்க, என்னோட பியர்ஸ் என்னை பார்த்து கேலி பண்ணுவாங்க. இட்ஸ் நாட் தட் யூ ஆர் டூயிங் ஃபார் யுவர் செல்ஃப். ஸோ அதுதான் நான் கன்வே பண்ண வந்தேன் அந்த போஸ்ட்ல. அண்ட் அதுவும் நிறைய வாட்டி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு. அவங்க நிறைய பேருக்கு யூ ஆர் லைக் மாக்கிங் பீப்புளா அப்படின்னு. I just said no, I'm going through that experience. So I share a equal amount, 50% I share பண்ணனா என் success 50%. I don't share 100% of my success nor my failure because I feel கொஞ்சம் பிரைவேட்டா சில விஷயங்கள் இருக்கணும். எல்லாத்தையுமே எதுக்கு நம்ம காட்டிக்கணும்? கண்டிப்பா. உங்களுக்கு ஒரு क्वेश्चन, இப்படியும் நீங்க ஒரு பாயிண்ட்ல குவிட் பண்ணிட்டு ஃபுல் டைம் காட்டணும், அத எப்படியும் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கீங்களா? இந்த டைம் ஃப்ரேம்க்குள்ள இத பண்ணனும்னு மாதிரி. பை காட்ஸ் கிரேஸ் இன்னும் ஒரு 7-8 months ஆர் மேக்ஸிமம் 1 year டைமில் தான் நான் யோசிச்சு வச்சுருக்கேன். பிகாஸ் அதுக்குள்ளே எனக்கு என்னோட பேஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐம் ஜஸ்ட் கிரியேட்டிங் மை பேஸ்மெண்ட். அந்த பேஸ்மெண்ட் தான் என்னோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸ், மை இன்ஸ்டாகிராம் அண்ட் மை லிங்க்டின். இன்ஸ்டாகிராம் ஐம் நாட் that active as how I'm compared to LinkedIn because எனக்கு LinkedIn கொஞ்சம் கூட very honestly authentic-ஆ எனக்கு தெரியுது. You know, there are no people who are like posting fake lives. அண்ட் அவங்க ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்காங்க. எனக்கு லிங்க்டின்ல நிறைய ஒரு இப்போ உங்களே நான் லிங்க்டின்ல தான் மீட் பண்ணேன். வெரி ஆத்தென்டிக் பீப்புள். தே ஆர் டாக்கிங் வெரி கூல்லி அபவுட் தியர் ஐ ஒன்ட் சே ஃபெயிலியர்ஸ், ஐ சே லெசன்ஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் த வேர்ட் ஃபெயிலியர். ஏன்னா ஃபெயிலியருங்கிறது எதுவுமே இல்லை, எல்லாம் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் பேசுகிறாங்க. ப்ராசஸ் தான். யா
நம்ம சக்ஸஸ் ஆன ப்ராசஸ்ல ஒரு ஸ்டெப் தான் ஃபெயிலியர். கரெக்ட். அண்ட் அதை பற்றி அவ்வளோ ஓப்பனாக பேசும்போது ஐ லைக் லிங்க்டின் பிட் மோர் பெட்டர் பிகாஸ் கொஞ்சம் கூட ரொம்ப ஆர்கானிக் அண்ட் ஆத்தென்டிக்காக இருக்குது. அண்ட் அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் கூட செட் ஆனதுக்கு அப்புறமா தான் ஐ குவிட் கம்ப்ளீட்லி அண்ட் ஐ மூவ் இன் டு திஸ் பிஸ்னஸ் ஃபுல் டைம். ஒரு 6 to 8 months. யா மேக்ஸிமம் 1 year. 1 year. யா ஓகே. அப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்குள்ள போயிடலாம். ஷூர். ஸோ TEDxல நீங்கள் பேசியிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. தேங்க்யூ. அதில் நீங்கள் ஒரு 3 லைஃப் லெசன் சொல்லியிருந்தீங்க. அந்த இவ்வளோ ஹார்ட்ஷிப்புக்கு அப்புறம் ஒரு 3 லைஃப் லெசன் நீங்கள் அதில் கற்றுக்கிட்டு நீங்கள் வெளியே வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு. அந்த 3 லைஃப் லெசன்ஸை நம்ம ஆடியன்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த TEDxல சொன்ன அந்த விஷயங்கள். Wow, it feels like yesterday, but actually எனக்கு இன்னும் ரொம்ப வேகா இருக்கு நான் என்ன சொன்னேன்னு. I think the first thing which I said was nobody in this world is responsible for your life than you. உங்களோட லைஃப்ல நடக்கிற பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்க்கு எல்லாமே நீங்க மட்டும்தான் காரணம், nobody else. இப்போ உங்க அப்பா அம்மா வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கலாம், yes of course that's there, but நீங்க ஒன்று அனுபவிக்கணும்னு இருந்தா they can only sit and watch. அவங்க வந்து உங்களோட ஷூஸ்ல இருக்க முடியாது. ஸோ யூ ஹாவ் டு டேக் அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் யுவர் லைஃப். அண்ட் செகண்ட் திங் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, உங்களோட ஹாப்பினஸ்ஸை யாருக்குமே அந்த ஹாப்பினஸ் கீயை வேற யாருக்கிட்டையும் நீங்கள் ஒப்படைக்காதீங்க. nobody is actually going to come for you, nobody is going to save you. It's actually very hard truth. அது ரொம்ப ஒரு ஹார்ட் ட்ரூத். அண்ட் உங்களோட லைஃப்ல ஹாப்பினஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். It does not depend on your job, it does not depend on your relationships, or it does not depend on the things that you own. You know, அதெல்லாம் நீங்க கிரியேட் பண்ணிக்கிறது தான் happiness. So and the third thing which I mentioned was something about you loving yourself more than the world loving you. நீங்க people pleaser-ஆ இருக்கவே கூடாது. Okay. You know, people pleasing பண்ணலாம், பட் நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் அதை பண்ணிட்டு இருப்பீங்க? people pleasing பண்ணிட்டு இருப்பீங்கன்னா நீங்கள் அவங்களோட வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. You're not living your life, you're living someone else's life, and that's a fake life. So people pleasingனாலே நம்ம அவங்கள கம்ஃபர்ட்ல வச்சிட்டே இருக்கோம். அவங்களுக்கு நீங்க நீங்க திரும்பி பாக்கும்போது உங்களோட லைஃப் life is very uncertain. You never know when you're going to go, when you're going to leave. நீங்க உங்க லைஃபை டக்கு நீங்க திரும்பி பாக்கும்போது you should not feel guilty, you should not regret that நம்ம லைஃபை நம்ம எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்கலாம், நம்ம எதுக்கு இவங்களுக்காகலாம் இவங்க என்ன நினைப்பாங்கன்னு பயந்து நம்ம எதுக்கு வாழ்ந்துட்டு இருந்தோம். that what will people think of me, that judgment should never be there. அது கொஞ்சம் கஷ்டம் தான் எடுக்கிறதுக்கு, பட் வேற வழி இல்லை. உங்களுக்கு ஒரு பெஸ்ட் லைஃப் வாழணும்னா you have to get rid of that mindset. people pleasing will not take you anywhere. it will only rob you out of today's happiness. அந்த பீப்புள் ப்ளீசிங் சொன்னீங்கல்ல, ஆக்சுவலி எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா அவங்க என்ன போயிடுவாங்களோ, அவங்க லைஃப்ல இல்லாமல் போயிடும், அவங்க ப்ளீஸ் பண்ணி ஆகணுமோ, அவங்கள கம்ஃபர்ட்டில் வச்சுக்கணுமோன்னு கம்ஃபர்ட்லேயே வச்சுருப்பேன். அப்போ எனக்கு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணது நோ சொல்லி பழகுங்க. நீங்கள் பீப்புள் ப்ளீசிங்னாலே எல்லாத்துக்கும் எஸ் சொல்கிறது தான். ஸோ நீங்கள் அது நீங்கள் இவ்வளோ உங்கள் லைஃப் சேஞ்ச் பண்ணுன்னு சொன்னீங்க, நீங்கள் எப்படி நோ சொல்லுவீங்க? ஆக்சுவலி எனக்கு ரொம்ப நாள் ஆசை அது கேட்கும்போது. இல்லை நான் நோன்னு சொல்லணுன்ட்டு, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை. நான் ஆக்சுவலி மூஞ்சில் அடித்த மாதிரி நோன்னு சொல்ல மாட்டேன். நான் ரொம்ப பொலைட்டாக டிக்ளைன் பண்ணிவிடுவேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் சம்மன் இஸ் காலிங் மீ அவுட், இப்போது அந்த சாட்டர்டே எனக்கு வந்து ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கலாம். எக்ஸாக்ட் சிச்சுவேஷன் என்கிட்ட வந்து வா நம்ம வெளியில் போகலாம், லெட்ஸ் கோ ஃபார் அ பார்ட்டி, லெட்ஸ் கோ ஃபார் அ ட்ரிங்க் அப்படின்னு சொல்லுவேன். நான் என்ன சிம்பிளாக என்ன சொல்லுவேன்னா, சம் அதர் டே, இப்போ எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, ஐ திங்க் திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு மீ, சம் அதர் டே பார்த்துக்கலாம். அப்படி அவங்க என்னை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா ஓகே, புரிஞ்சுக்கிட்டு போட்டும், பிரச்சனையே இல்லை எனக்கு. பிகாஸ் எனக்கு போனோன்னு அதுக்கு அகேன்ஸ்டாக நான் இல்லை, பட் நான் என்னோட ஒர்க்கை நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறேன் அட் தட் பாயிண்ட். யூனோ, அவங்க கூப்பிடுறது வந்து அவங்க ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் நம்மளை கூப்பிடுறாங்க, பட் அந்த டைமில் நம்மளுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் நம்ம தான் வந்து அசஸ் பண்ணுவோம். சேயிங் நோ, இப்போ நான் சொல்லிட்டு போகலாம் இப்படி நீங்கள் சொல்லுங்கன்னு, பட் உங்களுக்கு அது தெரியும் எவ்வளோ கஷ்டம், எப்படி நம்ம நோ சொல்லுவோம். இப்போ நோ சொன்னால் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் போயிடுமே, நம்ம ரொம்ப கிரிஞ்சுன்னு நினச்சிப்பாங்க. ஷோ ஆஃப் பண்ணுறோம், நம்ம வேலை பார்க்குறோம், நான் பர் வீக்கெண்ட் வந்து பில் பண்ணுறேன், நீ என்ஜாய் பண்ணுற மாதிரி எல்லாம் அப்படி சொல்லலைன்னா கூட அட்லீஸ்ட் யூ கேன் சட்லி டெல் தம், இல்லை எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும். யூ நீட் நாட் பி கம்ப்ளீட்லி ஆனஸ்ட்ல, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி நீங்கள் உங்கள் ஒர்க்கை பண்ணுங்க. ஆனா சொல்றது ப்ளீசிங் தான்ல, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பெயிண்ட் பண்ணுங்க உங்களோட பேசுறத. யா, அண்ட் அப்படி வந்து நீங்க சொல்லியும் அவங்க தப்பா நினைக்கிறாங்கன்னா let them go. people who are really meant to be with you will stay with you. உங்களை புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க அப்படி பயந்து அவங்கள இருக்கணும்னா it's just best to let them go. ஆமா, நீங்க
ஆண்டர்பிரினர் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் சொன்னது. Yeah. உங்களுக்கு இந்த ஹஸ்ல் தான் காமிச்சது வந்து யார் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ், Correct. யார் உங்களுக்கு வேல்யூ பண்றாங்க. நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாட்டாலும் ஓகே அவங்க ஒரு ஹஸ்ல் பண்றாங்க, அது சக்சஸ் ஆனாங்க, ஒரு பாயிண்ட் வருதுன்னா நம்ம சப்போர்ட்டா இருக்கணுங்கிற சப்போர்ட் பண்றாங்க. Correct. ஸோ நீங்க அந்த ப்ராசஸ்ல ஃபிகர் அவுட் பண்றது என்னன்னா யார் உண்மையா இருக்காங்க, ரியல் பீப்புள் வில் ஸ்டே, மற்றவங்க எல்லாம் மூவ் ஆன் ஆகி போயிட்டே இருப்பாங்க. ஸோ செகண்ட் அதில் கேட்டால் இதுலையும் கேட்குறேன், லேக் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஆன் கார்பரேட் ஜாப்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நல்ல சேலரியில் இருக்காங்க, இருக்கிறவங்களுமே புலம்புவாங்க ஃபோன் பண்ணி, உனக்கு என்னப்பா பிடிச்சதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இதுங்க இப்போ அதோட பயங்கர பிரச்சனை இருக்கு. ஆனால் நல்ல சேலரி இருக்கு, இருந்தாலும் அவங்கள ஒரு சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. நீங்க கூட 2 இடத்துல சொல்லியிருந்தீங்க லேக் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஆன் கார்பரேட் ஜாப். ஏன் அது மாதிரி எல்லாருமே அதை ஃபீல் பண்றாங்க? என்னதான் ப்ராப்ளம்? ஆக்சுவலி இட்ஸ் a very valid question. ஏன்னா money is an output, but money does buy happiness. But இப்போ for example if I'm earning XYZ amount of salary, நான் என்னோட ஃபர்ஸ்ட் கான்டென்ட் ரைட்டிங் கிக்ல கிடைச்ச அந்த 500 rupees எனக்கு ரொம்ப பெருசா இருந்தது. நீங்க சொல்லும்போது எக்ஸைட் ஆனீங்க. யா, எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஐ வாஸ் லைக் டெல்லிங் மை மாம், மை கிராண்ட்மதர், see I got this. அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. பட் எனக்கு எப்படி இருந்ததுன்னா என்னோட அது உழைப்பு, லைக் ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் தட். எனக்கு எதுவுமே தெரியாம நான் ரிசர்ச் பண்ணி நான் கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சு அந்த 500 rupees அருமை எனக்கு இன்னிக்கும் தெரியும். அதே வந்து நான் என்னோட XYZ அமௌண்ட் ஆஃப் சேலரியில நான் கொடுக்கும்போது இட் இஸ் சேலரி, அஃப்கோர்ஸ் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட், பட் ஸ்டில் தட் ஹாப்பினஸ் வில் நாட் சப்ஸ்டிடியூட். ஏன்னா அது வந்து பிடிச்சிதான் நீங்கள் வேலை ஸ்டார்ட் பண்ணுவீங்க, பட் அல்டிமேட்லி அது போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் போர் அடிச்சிடும். இதுவும் obviously even you'll get bored with your passion as well, but ஆனால் there are times wherein you can come out of that innovative. நீங்க என்ன வேணாலும் பண்ணி நீங்க உங்க பிசினஸை பெருசாக்கலாம், ஸ்கேலபிள் இருக்கும். எக்ஸாக்ட்லி. அண்ட் நீங்க அதை பிடிச்சு பண்றீங்க. there is lot of difference between doing what you love and just doing for the sake of doing it. And அதுதான் அந்த டிஃபரன்ஸ், தெரியுமா? sometimes money it does buy a lot of happiness, but lasting happiness வந்து சில விஷயத்துல அது கிடைக்காது. இப்போ நீங்க 1 lakh நீங்க சம்பாதிச்சு இதுல ஒரு 1 rupee நீங்க சம்பாதிச்சா கூட உங்க பிசினஸ்ல நீங்க 1 rupee earn பண்ணீங்க, நீங்க ஒரு LinkedIn போஸ்ட் போடுவீங்க, ஒரு Instagram போஸ்ட் போடுவீங்க. That's a huge achievement. I'm not undermining anyone. 1 rupee is also a big money. நீங்க பிசினஸ், ஆனா அது உங்களோட, that's your blood, that's your sweat. You have to be proud of earning. நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் கிக் பண்ணேன், ஆக்சுவலி உங்கள்ட்ட தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் கிக் பண்ணதே. அந்த பெய்ட் கிக்ல உண்மையிலே அது ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக இருக்கலாம். ஆக்சுவலி நான் இங்கே கிளம்பி வந்ததே அதோட எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி தான். ஆனால் அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆனது பார்க்க ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சின்ன அமௌண்ட் தான், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, அப்புறம் இது வந்து ஒரு பர்சனலான கொஸ்டின் தான். அப்படின்னா உமன்ஸ் நிறைய இப்போ சக்திவேல் பன்னீர்செல்வம் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா ஒருத்தங்க வந்து கம்பெனிங்க வந்து லிங்க்டின்ல நீங்கள் ப்ராப்ளம் இல்லை, ஆத்தென்டிக்காக இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறீங்க, ஒரு கண்டென்ட் அப்லோட் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா ஹை நம்பர் ஆஃப் சான்சஸ் வந்து கமெண்ட் பண்ணுறது. அவங்க சொல்லுவாங்க நீங்கள் இன்னொரு இப்போ என்ன சொல்கிறது, உங்கள் வீட்டில் இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஸோ இவ்வளோ சப்போர்ட்டுக்கு அப்புறம் வாரீங்க ஒருத்தன் கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அது நீ பெரிய விஷயம் எடுக்கக்கூடாது. நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்க, இல்லைன்னா உங்கள் ப்ராடக்ட்டை கொண்டு போகிறீங்கன்னுட்டு. ஸோ அப்போது இந்த இடத்துல எல்லா மாதிரியான ஆளுகளும் இருக்காங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நடிக்கிறவங்களும் இருப்பாங்க, ஆப்போசிட் பண்ணவங்களும் இருப்பாங்க. ஸோ TEDxல நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க உங்கள் அப்பா உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்கன்னு சொல்லியிருப்பீங்க. இது மாதிரி காலேஜ்லேயுமே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லியிருப்பீங்க. அப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணலேருந்து நீங்கள் அவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, ஒரு வார்த்தைக்கு ஒரு வாட்டியாவது. ஃபோன்லேயும் சரி, இப்பவும் அப்படிதான், நம்ம விஷுவல் பண்ண முன்னாடியும் சரி, நடுவுலையும் சரி. ஸோ நீங்கள் அதுலேயே 3 எக்ஸ்ட்ரீம் பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த இவங்க 2 பேரும் இதில் டிஃப்ரெண்ட் ஆகுறாங்க. ஆக்சுவலி அந்த பேலன்ஸை நீங்கள் எப்படி கொண்டு போய்க்கிறீங்கன்னு கேட்குறேன் நான். ஐ திங்க் இட் ஆல் பாய்ல்ஸ் டவுன் டு காட் அண்ட் தென் லக் அஸ் வெல். ஏன்னா இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இருக்கேன்னா நிறைய டியர்ஸ், நிறைய டிப்ரெஷனுக்கு போய் தான் நான் இந்த ஸ்டேஜில் இருக்கேன். See, there is a proverb, you know, at the end of every rain there's a rainbow. That's true in my life. ஏன்னா நான் ரொம்ப ஒரு டார்க்கான ஒரு ஃபேஸில் இருந்ததுக்கு அப்புறமா தான் இந்த ஃபேஸில் வரேன். And if at all, if someone is listening to this when they are facing a dark time, it's not going to rain forever. கண்டிப்பா அதை விட்டு நல்லதும் வரும். இப்போ நீங்க நல்ல ஒரு டைம்ல இருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பேட் டைமும் வரும். இட்ஸ் a law of average. அது it will catch up with you any place. And இப்போ நான் வந்து இப்போ நீங்க சொல்றீங்க how do I balance it ன்னு, சிம்பிள் ஆன்சர் என்னன்னா I search for happiness within myself. இவங்க யாருமே இல்லைனா கூட இன்னைக்கு I can live on my own. I mean, it will be very hard for me, of course, emotionally, but I am training myself that, you know, my happiness depends on me. Of course, when I'm having a fight with my husband and all,
damage me. எனக்கு கண்டிப்பா even I cry and it will definitely hurt me. But my husband asked me this one question, Therima, like after we've had a fight, he goes and he'll be thinking about the problem. I go and work. I have differentiated my personal life and my professional life. My personal life evlo கஷ்டமா இருந்தாலும் that should not come to my professional life. அந்த ஒரு லைன் நான் எப்போ ட்ரா பண்ணிட்டேன். And you should always know what is it that you're doing. And main thing என்னன்னா, you should never, like I said in my TEDx, right, உங்க ஹாப்பினஸை வந்து உங்க அப்பா கிட்டயோ உங்க ஹஸ்பண்ட் கிட்டயோ உங்க அம்மா கிட்டயோ எல்லாம் விட்டுட்டு இருக்கக்கூடாது. ஹாப்பினஸ் ஸ்டார்ட்ஸ் வித் யூ. நீங்க ஹாப்பியா இருக்கும்போது you will attract positive people and they will also be happy with you. அவங்களுக்கும் ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா அவங்க உங்க கூட பழகும்போது அவங்களும் சந்தோஷமாயிடுவாங்க. So you should be like a magnet. You should attract positive things in your life. ஓகே, இந்த क्वेश्चन ஏன் கேட்டேன்னா, இந்த மாதிரி பாத்துல வராங்க, ஒரு ரிஸ்க் எடுத்து வராங்கன்னா இங்க எல்லா மாதிரி ஆளுகளும் இருப்பாங்க. கரெக்ட். உங்களுக்கு ஹாப்பினஸ் மட்டுமே இல்ல, ஒரு செட்பேக் இருக்க தான் செய்யும். அதே ஹேண்டில் பண்ணணும். அவங்க அதான் சொல்லியிருப்பாங்க. நீங்க உங்க வீட்ல எல்லாரும் உங்களை சப்போர்ட் பண்ணி பண்றாங்க, யாரோ ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிட்டாங்க, நீங்க பேக் வாங்குனீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க மட்டும் தான் ரெஸ்பான்சிபிள். ஆமா. சோ அதுக்கு நீங்க ஒரு மைண்ட் செட் ரெடி பண்ணி இருந்திருக்கணும். இல்ல, it's actually very tough only. நான் அது I won't lie, okay, because நான் ஒரு ஃபோட்டோ இன்ஸ்டாகிராமில் போடுறேன்னா கூட many people have commented, oh you are showing off. இவ்வளோ ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, லைக் நீங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இட் ஹர்ட்ஸ் மீ ஸோ மச். பட் ஒன் மைண்ட் செட் ஷிஃப்ட் என்னன்னா, அவங்களுக்கு என்ன கமெண்ட் பண்ணுறதுக்கு எந்த தகுதியுமே இல்லை. பிகாஸ் ஐ எம் வே அஹெட் ஆஃப் தெம். ஐ எம் ஷோயிங் திஸ் இன் சோஷியல் மீடியா. அவங்க ஒரு ஸ்க்ரீனுக்கு முன்னாடி இருந்து தேர் ஜஸ்ட் டைப்பிங் அண்ட் தேர் ஜஸ்ட் ஷோயிங். That just shows what kind of a cover they are. Because அவங்களோட ப்ரொஃபைல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட, see, one is an engineer, another one is like a marketing some guy, அந்த மாதிரி. See, these are educated people. Non-educated, like if you're illiterate, okay, at least I understand you don't have that amount of common sense. But educated people இந்த மாதிரி பண்ணும்போது it just shows where we stand, you know, as humans. ஒருத்தவங்களை கீழே கொண்டு வந்து தான் நீ மேலே வர அப்படின்னு நம்ம அந்த ஒரு மைண்ட் செட் இஸ் வெரி சீப், ஐ வுட் சே, இன் மை ஒப்பீனியன். கண்டிப்பா வந்து சொல்லுவாங்கல்ல, நம்மளோட மேல இருக்கவங்க நம்மள கீழே பார்க்க போறது இல்லை, அவங்க அதுக்கு மேல தான் பார்ப்பாங்க. கரெக்ட். கீழே இருக்கவங்க தான் நம்மள ட்ராக் பண்ணணும். எக்ஸாக்ட்லி. ஏன்னா ஆன்லைன் ஹேட்டடுங்கிறது பெரிய விஷயம். இன்னைக்கு யாரு கண்டென்ட் பண்ணணும் ஆரம்பிச்சாலுமே யோசிச்சு வர இடம் ஆன்லைன் ஹேட்டட் தான். நம்ம ஒரு மீம் டெம்ப்ளேட் டைப் பண்ணிடுவாங்களோ, ஏன்னா அதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இல்லை இப்போ. நம்ம எந்த பாயிண்ட்ல என்ன வேணா ஜஸ்ட் டூ எக்ஸ்ட்ரீம்ஸ். சக்சஸ் வந்தா பயங்கரமான சக்சஸ் வரும், ஃபெயிலியர்னா யூ கெட்டிங் மார்க்ட். கண்டிப்பா. பட் இட்ஸ் ஃபைன், யூ நோ, அந்த ரிஸ்க் எடுத்தா தான் உங்களுக்கு தெரியும் வாட் வர்க்ஸ் ஃபார் யூ. கண்டிப்பா. இர்ஃபான் அப்போ ட்ரெண்டான டைம்ல இர்ஃபான் வியூ பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலா அவரை அப்போ ட்ரோல் சேனல்ஸ்லாம் இருக்கும்ல, அது ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி போட்டிருப்பாங்க, அவர் சாப்பிட்றதுக்கு நடுவில் வடிவேல் காமெடிலாம் வச்சு. இப்போ அவர் எங்க இருக்காருன்ற சேனல் எங்க இருக்குங்கிறது டிஃபரன்ஸ் இருக்கு. அவர் அதை கண்டுக்கவே இல்லை. இன்னைக்கு அவர் பாத்தீங்கன்னா மொத்த லைஃப் ஸ்டைல் வாக்கிங் எல்லாம் பண்ணாலுமே அவர் ஒரு ஹைட் செட் பண்ணிட்டாரு. இப்போ எந்த ப்ரொமோஷன், மூவி ப்ரொமோஷனோ டிஸ்கஷனாலுமே இப்போ MBMLA வரைக்குமே அவர் தான் இன்டர்வியூ எடுக்கிறாரு. ஆனா அந்த சேனல் இப்போ எங்க இருக்குன்னு யாருக்கு ஞாபகம் இருக்கிறதே இல்லை. ஸோ ஆன்லைன் ஹேட்டடுங்கிறது காமன் திங் தான். அதெல்லாம் தாண்டி தான் நம்மளால வரணும், சஸ்டெயின் பண்ண முடியும். கண்டிப்பா. அது விமனுக்கு எக்ஸ்ட்ராவே வரும். ஈஸியா அவங்க சொல்லிடுவாங்க, யோசிக்காம பேசிடுவாங்க. And we even have hatred விட vulgar comments கூட. அதுதான் நான் சொன்னேன், ஈஸியா அவங்கள ஆமா அத லைன் தாண்டி பேசிடுவாங்க. என்னதான் நம்ம ஆளுங்களை பிளாக் பண்ணாலும் இட்ஸ் வெரி ஈஸி இன்னொரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு அவங்களுக்கு வர்றதுக்கு. பட் அவங்கள வந்து நம்ம மதிக்காமலே நம்மளே நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அதுவே போதும். கண்டிப்பா ஃபைன், லைக் லெட் them say, அது அவங்களோட அப்ரிங்கிங் அண்ட் அவங்களோட கல்ச்சர் தான் அது காட்டுது. இட்ஸ் let us be a bit more classy and we'll move apart from them. கண்டிப்பா. ஏன்னா அதுதான் பயங்கர செட் பேக்காக இருக்கும். அவங்கள அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டே இருக்காது. ஸோ அது மாதிரி புக்ஸ், இப்போ உங்கள் டேபிள்லேயே மில்லியனர் மைண்ட் செட் அப்போ எல்லாமே இருக்கு. நீங்கள் இந்த புக் பற்றியும் பேசியிருந்தீங்க, அந்த ஒரு மீடியாவுக்கு பேசியிருந்தீங்க, மைக்கேல் ஜாக்சன் புக் பற்றி. ஸோ புக்ஸ் எப்படி இன்ட்ரடியூஸ் ஆச்சுது, எப்படி உங்கள் லைஃப்பில் ஒரு மேஜராக அது ப்ளே பண்ணுது புக் செக்ஷன்? நான் இப்போ பேசுறது என்ன எல்லாமே வந்து அப்பா அப்பா அப்பான்னு பேசுகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இதுக்கும் வந்து அப்பா தான் காரணம். என்னன்னா, நான் ஒரு 5 years இருக்கும்போது, ஆல்மோஸ்ட் லைக் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் கிரேட், அந்த டைமில் எங்கள் அப்பாவோட கான்செப்ட் என்னன்னா, நீ படிக்கிறியோ இல்லையோ தட் இஸ் டிஃப்ரெண்ட், உன் டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் வந்து உன்னை டிஃபைன் பண்ணுறது இல்லை, யூ ஹாவ் டு ரீட் சம்திங். ஸோ அவர் என்ன பண்ணுவார், லைக் வே அஹெட் ஆஃப் அவர் டைம். இப்போ ஒரு 5-year-old வந்து ஒரு சீக்ரெட் 7 புக்லாம் படிக்கக்கூடாது. பட் ஆனால் அவர் எங்களுக்கு வாங்கி கொடுத்து, ஒன்று நாங்கள் படிக்கலன்னா கூட ஹீல் சிட் வித் மீ அண்ட் மை சிஸ்டர் அண்ட் ஹீல் ரீட் த புக் டு அஸ். ஸோ அந்த மாதிரி he used to spend a lot on books. இப்போ கூட அந்த புக்ஸ் வந்து என்னோட வீட்டில் வந்து இருக்கு.
you know, as a remembrance, because he used to tell us கான்ஸ்டண்ட்டாக அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே நீ புக்ஸ் படித்தாதான் யூ வில் பிகம் அ டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி. அண்ட் ஐ திங்க் ஃப்ரம் அ வெரி யங் ஏஜ் எனக்கு பெட் டைம் ஸ்டோரிஸ்லாம் வந்து இந்த சிண்டரெல்லாலாம் அது டிஃப்ரெண்ட். பட் அதுக்கு மேலே ஹி யூஸ் டு டெல் அஸ் சீக்ரெட் 7. அவர் பார்க்குற மூவிஸ்லாம் எங்களை பார்க்க வச்சுட்டு ஹீல் சே திஸ் இந்த புக்கில் இருந்து தான் அந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்திருக்கு. ஹீல் ரெஃபரன்ஸ் தட். ஸோ வென் ஐம் வாட்சிங் அ மூவி ஃபர்ஸ்ட் ஐல் கோ see that book. இப்போ நான் ஹாரி பாட்டரே பார்த்தா கூட ஃபர்ஸ்ட் ஐ யூஸ் டு ரீட் த புக். ஹாரி பாட்டர் புக் பார்த்துட்டு மூவி பார்க்கும்போது இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃபார் மீ. ஐ அண்டர்ஸ்டுட், எனக்கு புரியுது. அண்ட் இந்த ஹேபிட் வந்து எங்கள் அப்பா தான் எங்களுக்கு இன்கல்கேட் பண்ணார். ஸோ எப்போவுமே எங்களோட ஸ்கூல்ஸில் கூட ஐ டோன்ட் நோ இஃப் யூ ரிமெம்பர் வி ஹேவ் திஸ் ஸ்கொலாஸ்டிக் புக் ஃபேர். ஸ்கொலாஸ்டிக்ங்கிறது ஒரு கம்பெனி, தட்ஸ் அன் ஆர்கனைசேஷன். தே கம் டு ஆல் த ஸ்கூல்ஸ். இது ஒரு 90s கிட்ஸோட மெமரிஸ். அங்கே வாங்குற புக் வந்து நாட் மெனி பீப்புள் ரீட் இட், பட் சும்மா அந்த ஒரு ஃபேன்சிக்காக வந்து வாங்குவாங்க. எங்கள் அப்பா அந்த புக் ஃபேர் இருக்குன்னு தெரிஞ்சாலே அவர் வருவார். ஹீல் கம் அண்ட் ஹீல் பை அ கப்புள் ஆஃப் புக்ஸ் அண்ட் ஹீல் கிவ் இட் டு அஸ். நாங்கள் அந்த புக்கோட அழகு பார்த்து we don't want to crumble those pages, but he'll make us read those books. ஸோ அந்த மாதிரி வந்து when you are exposed to that kind of a culture, you know, I took that along with me throughout the years. So இப்போ நான் வந்து as far as I spend for my junk food, like eating outside or buying clothes, na the equal amount of money I'll spend for books as well. Ipo solluvaanga, oh, this book is very expensive, 600 rupees, 700 rupees, but a KFC meal costs more than that. Sometimes you can cut down on this and buy that. So and madrila na nariya pannirken. So I would say thanks to my father, and ஒரு habit எனக்கு சின்ன வயசுல இருந்தே வந்திருக்கு. And I would like to carry that forward as well. You know, I even tell my husband, no, kuch books thaan padingla appadinu. And he is more interested in reading op-eds, blog post, and the mari dhaan padipar. Whatever it is, just read something. Adha engaloda habit. And நீங்க ஒரு entrepreneur இல்ல என்ன ஒரு உங்களோட பர்சனாலிட்டியை நீங்க வந்து கம்ப்ளீட் மேக் ஓவர் பண்ணணும்னா புக்ஸ் தவிர உங்களுக்கு வேற ஃப்ரெண்ட் வேற யாருமே இருக்காது. நீங்க அதுல வந்து மைக்கேல் ஜாக்சனோட 3 வாக் சஜஸ்ட் பண்ணிருந்தீங்க. இன்னும் 2 புக் இல்ல 3 புக் சஜஸ்ட் பண்ணுவீங்கன்னா எந்த புக் சஜஸ்ட் பண்ணுவீங்க? Do It Today by Darius Furu ஒரு புக் இருக்கு. Do It Today. Do It Today. Do It Today or Do It Now, something like that. அது I am not sure of the last word. I have read so many time management productivity books, but அந்த புக் மாதிரி எந்த புக்குமே ப்ராக்டிக்கலா உங்களுக்கு ஹெல்ப்பே பண்ணாது. That book is like your best friend. அந்த புக்கு நீங்க படிக்கும்போது ஒரு பென் இல்ல ஒரு பேப்பர் வித் ஸ்டிக்கி நோட்ஸ், இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கூட ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் எப்பவுமே இருக்கும். பிகாஸ் ஐ ஹாவ் நோட்ஸ் இன் மை புக்ஸ். இட்ஸ் வெரி ஃபேன்சி டு சே யூ ரீட் 100 books 150 books a year, பட் நீங்க என்ன கத்துக்கிறீங்க அதுலேருந்து, அதுதான் முக்கியமான விஷயம். ஈவன் இஃப் யூ ரீட் 1 book a year, அந்த புக்ல பத்தி இருக்கிற லெசன்ஸ் உங்க லைஃப்ல நீங்க இன்கல்கேட் பண்ணணும். அண்ட் தட் இஸ் வாட் ஐ எம் எய்மிங் ஃபார். ஸோ Do It Today is one particular book. அண்ட் செகண்ட் புக் வந்து மைண்ட் செட் பை டாக்டர் கேரல் ட்வெக்னு சொல்லிட்டு, அதில் தான் இந்த லேர்னிங் மைண்ட் செட், எக்ஸ்பெரிமெண்டேஷன் அண்ட் க்ரோத் மைண்ட் செட் பற்றி அவங்க சொல்லுவாங்க. உங்களோட மைண்ட் செட்டு தான் உங்களோட சக்ஸஸை வந்து தீர்மானிக்கும். அண்ட் இட்ஸ் நாட் ஹேவிங் அ பாசிட்டிவ் நெகட்டிவ், அது அந்த மைண்ட் செட் இல்லை. நீங்கள் தோத்தாலுமே இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன், அதுதான் க்ரோத் மைண்ட் செட். அது வந்து அந்த புக்கில் வந்து ரொம்ப வெரி வெரி இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. And they've even done certain research as well. So that is one book I would hands down recommend. And next thing is The Almanac of Naval Ravikant by Eric Jorgensen. Superb book. நான் ஒரு பெரிய ஒரு ஃபேன் நாவல் ரவிகாந்தோடது. If I meet him, literally I'll ask him to just sign my journal, because நான் என்னோட ஜேர்னலை ஸ்டார்ட் பண்ணுறதே அவரோட கோட்டில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பிகாஸ் I feel like he's talking to me. And அந்த புக்கே வந்து அவரோட ஒரு மினி பாட்காஸ்ட் எபிசோட் மாதிரி தான் இருக்கும். And it's a very nice book, and I'm completely in awe of him. Very very big fan. Hands down I would recommend that. அதையும் கண்டிப்பா எடுத்து படிங்க. And finally I would say The 7 Habits of Highly Effective People by Dr. Stephen Covey. That is one great book. அதாவது உங்களோட இம்பார்ட்டன்ட் டாஸ்க், நாட் ஸோ இம்பார்ட்டன்ட் டாஸ்க், அண்ட் ஹைலி அர்ஜென்ட் அந்த மாதிரி ஒரு எய்சன் மேட்ரிக்ஸ், ஆமாம், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அவங்க ரொம்ப ப்ராக்டிக்கலாக அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ மச் ஆஃப் டேக்அவேஸ். இப்போ நான் சொன்ன இந்த எல்லா புக்ஸ்லேயுமே வந்து this is life changing, but this will be life changing only when you implement it. கண்டிப்பா. நீங்க சும்மா படிச்சுட்டு போனீங்கன்னா இது எந்த லைஃப்மே சேஞ்ச் பண்ணாது. ஒரு இது சொல்லுவாங்க,
செல்ஃப் ஹெல்ப் புக் ஏன் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டீங்க, லேர்ன் பண்ணிட்டு கடந்துட்டு போயிடுவீங்க. ஸோ நான் பாட்காஸ்ட் ஆரம்பித்ததுமே நாவல் ரவிகாந்த் ஒரு கோட் தான். எப்படின்னா இந்த செஞ்சுரியில் மீடியாவும் கோடும் தான் நீங்கள் மணி மேக் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ கோட் ஃபஸ்ட் ட்ரை பண்ணேன். ஸோ நான் கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருந்தனால கோட் எனக்கு வந்துச்சுது நான் கிராக் பண்ணேன், ஒர்க்லாம் பண்ணேன். இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரொட்டீன் அந்த கார்ப்பரேட் என்விரான்மெண்ட் சரியாக வரல. அப்போ தான் சரி ஒரு மீடியா சூஸ் பண்ணுவோன்ட்டு அதிலே போட்டிருப்பாங்க பிளாக் எழுதுங்க, வீடியோ எடுங்க, இல்லை பாட்காஸ்ட் பண்ணுங்கன்ட்டு. சரி தலைவரே சொல்லிட்டாரு பாட்காஸ்ட் பண்ணுவோன்ட்டு தான். ஆக்சுவலி அந்த புக்கில் ரொம்ப விஷ்டம் இருக்கும், ஒவ்வொரு வேர்ட்லையும் சரி ஒவ்வொரு கோட்லையுமே சரி. அது அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த கோட்லாம் முடியும் உங்கள் வீட்டில் வால்பேப்பர் ஒட்டின மாதிரி இருக்கும், அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ட்டு. ரொம்ப ப்ராக்டிக்கலான புக் ஆக்சுவலி. பீப்புள் see ஐன்ஸ்டைன்ஸ் பிரெயின், அவங்க எல்லாரும் ஐன்ஸ்டைனோட பிரெயின் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஐ வாண்ட் டு see நாவல் ரவிகாந்த்ஸ் பிரெயின் பிகாஸ் அவரோட I have never seen anyone talking like him. ரொம்ப clear and he is a genius, I would say. ஒரு எஃபர்ட்டே இருக்காது, ரொம்ப கேஷுவலா பெரிய பெரிய விஷயங்களை சொல்லிட்டு எக்ஸாக்ட்லி எஃபர்ட்லெஸ்ஸா ஒரு ஈஸியா எல்லாத்தையுமே சொல்லுவாரு. ஆனா அந்த சொல்ற ஒவ்வொரு வேர்டுமே பயங்கர மீனிங் இருக்கும். ஐ எம் ஜஸ்ட் திங்கிங் இவருக்கு எப்படி இவ்வளோ விஸ்டம் இருக்கு இந்த வயசுல. பிகாஸ் ஒன்லி when you grow so old இந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஒரு விஸ்டம்லாம் வரும். பட் he is a genius. கண்டிப்பாக நம்ம சுதர்ஷன் பாட்காஸ்ட்லேயே நாவல் ரவிகாந்த் எப்படி சொல்லியிருந்தோன்னா அந்த வேர்ட் மட்டும் சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க, யாருன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னு. ஸோ இதுவுமே இன்னொரு நல்ல ரிமைண்டராக இருக்கும். ஸோ இது வந்து நான் கேட்குற எல்லாத்தையும் கேட்குறது ஒரு பெரிய பெல் போர்டு சென்னையிலேயே நிறைய பேர் பார்க்குற மாதிரி இடத்துல ஒரு பெல் போர்டு வச்சு ஒரு விஷயம் நீங்கள் சொல்லணும்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? ஒரு விஷயத்த நீங்கள் இனிமேல் இதை ஃபாலோ பண்ணுங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச கோட், இந்த கோட் நான் சொல்லணும் எல்லாத்துக்கும் சொல்லணும்னா எந்த கோட் சொல்லுவீங்க? Wow, this is a very big question. நான் இந்த அளவுக்கு நான் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சது இல்லை. பட் if I have to say something from my quote, என்னோட ஓன் இதில் என்ன நான் சொல்லுவேன்னா, life is what happens to you. Either you make it or either you break it. ஆக்சுவலி நீங்கள் TEDxல இதை சொன்னோடனே ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி யோசிச்சு பார்த்தேன். ஆக்சுவலி எழுதுவேன், நான் நோட்ஸ் எடுப்பேன், எழுதி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்துட்டு இது சிரிக்கிறதா ஃபீல் பண்ணுறதானே தெரியல. Exactly, I know. என்ன இவ்வளோ பெரிய ரியாலிட்டி இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டாங்க. ஓகே, என்ன பற்றி சொல்லிடுங்க. ஆக்சுவலி so life is what happens to you. Either you make it or either you break it. It's in your hands. ஓகே, அது மாதிரி கடைசி கொஸ்டின். ஆக்சுவலி சக்ஸஸோட டெஃபினிஷன், உங்களோட டெஃபினிஷன். இல்லைனா சக்ஸஸ்ன்னு வேர்ட் கேட்டோன்னா இவரை எனக்கு ஞாபகம் வருது, அதுக்குன்னு அவங்க செலிப்ரிட்டியாவோ இல்லைனா வெல் நோனாக இருக்கணும்னு இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் லைஃப்பில் இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்கன்னு மாதிரி நீங்கள் யாரை நினைப்பீங்க? Very interesting question. Naval Ravikant. Okay. I would say him. He is someone who is telling out everything. அவரோட ஃபெயிலியர்ஸுமே அவர் சொல்றாரு. He is not scared of people mocking him. அவர் ஃபெயிலியர்ஸ் சொன்னனால தான் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா. ஏன்னா அவர் ரோசி பிக்சர் பெயிண்ட் பண்ணல, ரொம்ப ஹார்ஷா அவர் சொல்றாரு, இப்படிதான் ஐ வென்ட் த்ரூ திஸ் அப்படின்னு ரொம்ப very openly. I've never seen a person talking like that, especially in the media. அவருக்கு தெரியும் like he has so much of risks when he's saying that, you know, but he's still saying it. book ஸ்டார்டிங்லயுமே இருக்கும். என்ன சொல்லுவாங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவேன், கம்பெனி சிலிகான் வேலியில் சொல்லுவேன், ஸ்டார்ட் பண்ண நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, எல்லாருமே கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்கன்ட்டு ரொம்ப ஓப்பனாக இருக்கும் அந்த புக். எக்ஸாக்ட்லி. ஓகே, அப்படி நீங்கள் நாவல் இருக்கான்னு சொல்லுவீங்க. ஸோ ஒருத்தரோட டெஃபினிஷன் இருக்கும், சக்ஸஸோட டெஃபினிஷன். ஸோ உங்களோட டெஃபினிஷன் என்னது? சக்ஸஸோட டெஃபினிஷன். Success comes with a lot of learnings. I don't want to say failures, but it's learnings. Okay. Successங்கிறது ஒருத்தவங்களுக்கு ஒரு legacy build பண்றது, like if you get 6-figure income, that's success. But success for me is completely different. Peace of mind and நல்லா நிம்மதியா தூங்குறதே எனக்கு ஒரு success தான். Okay. இன்னைக்கு வந்து you have so much of money, but how many people can say that they are sleeping with peace of mind? நிம்மதியா தூங்க முடியுதா? உங்களால நிம்மதியா தூங்க முடிஞ்சாலே அது ஒரு பெரிய சக்சஸ் தான் லைஃப்ல. And that is my definition for success. Yeah. Okay. பாட்காஸ்ட் வெற்றிகரமாக நிறைவேறியாச்சு. ஸோ நீங்கள் வேறு எதுவும் ஆட் பண்ணணும் இல்லைன்னா ஆடியன்ஸ்க்கு எதாவது சொல்லணும்னா நீங்கள் கன்வே பண்ணிக்கலாம், நம்ம ஒரு வைண்ட் அப் பண்ணிக்கலாம். I really love this, so thank you so much for thank you. Actually நான் தான் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன், இது மாதிரி ஒரு விமன் கெஸ்ட்டை கூப்பிடணும் பேசணும்னு மாதிரி. ஆமாம், ஆக்சுவலி நான் கமெண்ட் பண்ண உடனே நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஆக்சுவலி நான் உங்களோட போஸ்ட் நிறைய நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் டே, அண்ட் ஐ ஹேவ் டு தேங்க் சுதர்ஷன் அகைன் ஃபார் தட், பிகாஸ் அவர் வந்து ஐ திங்க் ஹி ஷேர் சம்திங் அபவுட் யூ. அப்போ தான் எனக்கு உங்களை பற்றி இன்னும் தெரிஞ்சது. உங்களோட எபிசோட்ஸ்லாம் நான் நிறைய பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு
நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து இட்ஸ் வெரி ரைட். யூஆர் நாட் வேஸ்டிங் த கெஸ்ட்ஸ் டைம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு ஹோஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒரு ஹோஸ்ட் பற்றி நீங்கள் ரொம்ப டீப்பாக ரிசர்ச் பண்ணி யூஆர் ஆஸ்கிங் த வெரி ரைட் கொஸ்டின்ஸ். அண்ட் தட்ஸ் சம்திங் விச் ஐ ஹவ் நாட் சீன். அவ்வளோ பேர் வந்து பண்ண மாட்டாங்க, சும்மா என்டர்டெயின்மெண்ட்க்கு எல்லாரும் பண்ணிட்டு போவாங்க. பட் யூஆர் டேக்கிங் இட் வெரி சீரியஸ்லி அண்ட் தட் இஸ் வை ஆக்சுவலி ஐ செட் எஸ் டு யூ. ஆக்சுவலி நானுமே எப்படி சொல்கிறதுக்கு, நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருப்பேன் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறேன். கரெக்ட். அப்போது எனக்கு ஒரு பாயிண்ட் எப்படி ஹிட் ஆச்சுன்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக ஒரு ஹேபிட் இருக்கும், ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஆமாம். இப்போ நான் அதில் டிஃப்ரெண்ட் ஆகிற இடம் அதுதான். அப்போது நான் நிறைய பாட்காஸ்ட் வந்து தெரிய ஆரம்பிச்சது. ஓகே, அப்புறம் இவங்க சக்ஸஸ் தெரியணும்னா நமக்கு போய் கேட்டால் அவங்க சொல்லிடுவாங்க சரின்னு சொல்லிட்டு நான் எனக்காக ரொம்ப என்ன சொல்கிறது செல்ஃபிஷாக ஆரம்பித்த விஷயம் தான் இது. அதெல்லாம் கொஸ்டின்ஸ் அந்த பாயிண்டில் தான் கேட்பேன். இப்போ நான் நாளைக்கு ஒரு ரைட்டிங் பிஸ்னஸில் போகணும்னா என்ன பண்ணணும் மாதிரி தான் அது. No, it's fine. Actually, நீங்கள் கரெக்டான கொஷின்ஸ் தான் கேட்குறீங்க. I wish many people would have asked this question, or I wish I would have asked this question 10 years ago. நான் லைஃப் வேறு மாதிரி ஆயிருக்கும். But it's fine, it's never too late. At least நம்ம 100 பேரை இன்ஸ்பயர் பண்ண முடியலனாலும் ஒருத்தவங்களை இன்ஸ்பயர் பண்ணால் அது போதும். தட்ஸ் மோர் தென் எனஃப் ஃபார் மீ. கண்டிப்பாக ஒவ்வொரு பாட்காஸ்ட்டுக்கும் நான் எதிர்பார்ப்பேன் ஒருத்தங்க ஸ்பெஷலாக கமெண்ட் பண்ணவோ இல்லைன்னா மெசேஜ் பண்ணவோ. கண்டிப்பாக அது நடந்துடும் ஒவ்வொரு பாட்காஸ்ட்டுக்கும். அதான் வேலிடேஷன். ஒரு மெசேஜ் வந்துருச்சுன்னா அப்புறம் அடுத்த ஒரு காரணம். ஆமாம், கரெக்ட். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளும் அந்த ஒரு லூப் ஹோலில் போயிடுவோம். பட் that's what acts like a catalyst. அதுதான் அந்த ஃபியூவல் நம்மளுக்கு அது கொடுக்கறது. ஆமாம், சொல்லுவாங்களா ஹேபிட் ஃபார்ம் ஆகணும், ஒரு ரிவார்ட் வரணும். அந்த ரிவார்ட் நான் வந்து கரெக்டாக வச்சிருப்பேன். ஒரு கமெண்ட் இல்லைன்னா ஒரு ஃபோன் காலோ இல்லை ஒரு மெசேஜோ அது வந்துருச்சுன்னா ஓகே, நம்ம பண்ணதுக்கான ரிவார்ட் கிடச்சிருச்சு, அடுத்த ஒரு போவோம்ட்டு. ஆமாம், அப்படின்ட்டு இப்போ தான் ஓரளவுக்கு எல்லாம் மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஓகே, ஆக்சுவலி இன்னொரு செக்ஷன் இருக்குது இதில். எப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு கெஸ்ட்டு உங்களுக்காக ஒரு கொஸ்டின் எழுதியிருப்பாங்க, எனக்கான ஃபீட்பேக் எழுதியிருப்பாங்க. அது ரெண்டுமே இப்போ தான் வாசிச்சு பார்ப்பேன். ஆக்சுவலி அவங்க எழுதுன 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒன்று கொஞ்சம் irrelevant-ஆக இருக்குது. ஆக்சுவலி நான் 2வது கொஸ்டின் கேட்குறேன். வாட் இஸ் த லாஸ்ட் மோட்டிவேஷனல் புக் யூ ரீட்? வீடியோ ஆர் புக் யூ ரீட்? லாஸ்ட்டாக பார்த்த ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ, ஒரு புக். லாஸ்ட்டாக பார்த்தது வந்து அகெயின் பை அலி அப்டால். யா, அவரோட ஜேர்னி ஆஃப் குவிட்டிங் மெடிசன் அண்ட் கோயிங் ஃபுல் டைம் இன் டு யூடியூபிங் ஆஃப்டர் the entire family of him even disowning him, saying doctor ku padika vachu you've gone into YouTubing. So that was the last motivational video. It's not exactly a motivational video, but எனக்கு அது motivational-ஆ இருந்துச்சு. கண்டிப்பா ஒரு mental model கிடைக்கும்ல, ஒரு problem solve பண்ணும்போது ஓகே இவர் இப்படி ஹேண்டில் பண்ணிக்க நம்மளே ஹேண்டில் பண்ணிக்கலாம். Yeah, he's quitting ஒரு industry. அதாவது very few people only quit medicine and go into another industry. So அவரோட அந்த journey கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. And that inspired me so much. That was the last video that I saw. Book? Motivational book. Last motivational book I read, is it? What's the last motivational video or book you read? Video by book. An audio book, actually, and I think that's Rich Dad Poor Dad by Robert Kiyosaki. Okay. I've actually read it, but na audio book da konja kuda deep ah ipo innu I want to absorb every bit of that book. So adala na marubadiyum audible la ipo kettittirukken. Okay, na audio book innu na try pannala. Onne one try panna. ஆக்சுவலாக புக் ஞாபகம் இல்லை. ஆடியோ புக் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது? அந்த மீடியம் ஓகேவா இருக்கா உங்களுக்கு? ஆக்சுவலி ஆனஸ்ட்லி நோ. ஏன்னா எனக்கு அது சிங்க் ஆகல. எனக்கு அந்த புக்கோட அந்த ஸ்மெல், அந்த பேப்பரோட அந்த ஃபீல் எனக்கு வேணும். நான் ஏன் ஆடியோ புக் நான் சம்டைம்ஸ் சஜஸ்ட் பண்ணுறேன்னா, குக்கிங் பண்ணும்போது இல்லை நான் கம்யூட்டில் போகும்போது ஐ மைட் நாட் ஹேவ் டைம் டு ரீட், பட் ஏதோ யாரோ ஒருத்தவங்க கிட்ட நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து யூ கேன் சூஸ் ஆடியோ புக்ஸ். லைக் ஜஸ்ட் பாட்காஸ்ட் தான். பாட்காஸ்ட் ஒர்க் ஆகும், நம்ம கேட்டு பழக்கப்படுக்கலாம். புக் ரீடிங் அப்படியே ஒருத்தவங்க டிடெக்ட் பண்ணும்போது அது ஒரு மாதிரி எனக்கு இன்னும். I have a suggestion actually. இங்க ஒரு ஆப் is there known as Blinkist. Yeah, அது என்னன்னா, in case if you are very tired to read the whole book, இப்போ ஒரு புக் படிக்கணும்னா 8 hours 9 hours ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அந்த புக்கோட ஸ்னிப்பெட்டை வந்து Blinkist ஆப்ல வந்து 15 minutesல அவங்க கன்சாலிடேட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த 15 minutes ஆடியோவை நீங்கள் கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது பிடிச்சதுன்னா you can again listen to the whole book. Okay. So you can try that if you are very reluctant to Audible. நீங்க வந்து Blinkist பார்க்கலாம். ட்ரை பண்ணலாம். Yeah, ட்ரை பண்ணலாம். ஓகே, அப்போ ஃபைனல் செக்ஷனா நீங்க வந்து இதுல sure நெக்ஸ்ட் வர கெஸ்ட்க்கு என்ன எழுதிங்க, என்னோட ஃபீட்பேக் எழுதிருங்க. Definitely. So அப்போ இதோட ஆமா, இதோட நம்ம பாட்காஸ்ட் ஃபைனல். Thank you so much. Thank you so much. Yeah, thank you. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் டு பீயிங் சீனியஸ் வித் ஸ்ரீராம் செல்வன். நம்ம பாட்காஸ்ட் யூடியூப்பில் வீடியோ அவைலபிளாக இருக்கிற மாதிரியே ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட், ஆப்பிள் பாட்காஸ்ட் மாதிரியான ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்லேயும் அவைலபிளாக இருக்குது. அதோட லிங்கில் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ பீயிங் சீனியர்ஸோட இன்ஸ்டாகிராம் லிங்கும் என்னோட பர்சனல் இன்ஸ்டாகிராம் லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது சஜஷன் இருக்குது, இல்லை இந்த கெஸ்ட்டை இன்வைட் பண்ணுங்கள், ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு நீங்கள் டிஎம் பண்ணலாம். இந்த பாட்காஸ்ட்டோட ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் டு பீயிங் சீனியர்ஸ் வித் ஸ்ரீராம் செல்வன்.